வந்தாலும் நான் மகிழ்ச்சியாக இருக்கிறேன். அல்லேலூயா. ஒரு சிலருக்கு கர்த்தருடைய வார்த்தையை பேசுவதற்கு ஒரு வாய்ப்பு தேவன் கொடுத்ததுக்காக நான் நன்றி செலுத்துகிறேன். அல்லேலூயா. உங்கள் சபையின் மூத்த போதகர் பாஸ்டர் பீட்டர், அவருடைய துணைவியார், அவங்க எத்தனை வருஷமாக வர்றாங்க பாஸ்டர்? அதான் எத்தனை வருஷமாக? 4 வருஷமாக அந்த பொன்மலைப்பட்டி ஊழியர் கூட்டத்திற்கு அவர்கள் வந்து கொண்டிருக்கிறார்கள். அவரை மறக்கவே முடியாது. ஏன் தெரியுமா? நான் வந்து உட்கார்ந்த உடனே ஒரு மூலிகை டீயை கொண்டு வந்து கொடுத்துருவாரு. எந்த இடத்துக்கு போனாலும் ஃப்ளாஸ்கில் கொண்டு வந்து என்ன செய்வார்? ஒரு மூலிகை டீயை கையில் கொடுத்துருவார். அதனால் என் இதில் ஃபோனில் வந்து நான் ஒரு அடையாளத்துக்காக பாஸ்டர் பீட்டர் அப்படின்னு மூலிகை பாஸ்டர்னு போட்டு வச்சுருக்கேன். நல்ல அதுபோல் அந்த அம்மாவும் அதுபோல் ரொம்ப அருமையானவர்கள். இன்றைக்கு தான் பாஸ்டர் இம்மானுவேலை நான் பார்க்கிறேன். அவர் இன்னைக்கு எம்டிஹெச் கிளாஸ் இருந்ததுனால அங்கே போயிட்டார். அல்லேலூயா. நான் பார்க்குறதுக்கு ஆவலாக இருந்தேன். பட் கூட்டம் முடிகிற நேரத்தில் வந்து சேர்ந்து விட்டார். அவர் என்னை குறித்து சொன்ன இந்த நல்ல வார்த்தைகளுக்காக நான் கர்த்தருக்கு நன்றி செலுத்துகிறேன். அல்லேலூயா. கர்த்தருக்கு சித்தமானால் ஒரு முறை வந்து உங்கள் நடுவில் தேவ வார்த்தையை இன்னொரு முறை கொடுக்க கர்த்தர் எனக்கு கிருபை அருள்வாராக. அல்லேலூயா. ஆமென். இன்றைக்கு நாம் ஒரு செய்தியை பார்க்க போகிறது. என்ன அப்படின்னா, மத்தேயு 5ஆம் அதிகாரம் 13வது வசனம். மத்தேயு 5:13. யாராவது எடுத்தவங்க வாசிங்க. நீங்கள் பூமிக்கு உப்பாய் இருக்கிறீர்கள். உப்பானது சாரமற்று போனால் அது எதனால் சாரமாக்கப்படும்? வெளியிலே கொட்டப்படுவதற்கும் மனுஷரால் மிதிக்கப்படுவதற்குமே ஒழிய வேறொன்றுக்கும் அது என்ன செய்யாது, அது உதவாது என்று ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து சீஷர்களுக்கு போதனை கொடுத்ததை நாம் இங்கே வாசிக்கிறோம். முதலாவது ஆண்டவர் அந்த உட்கார்ந்து இருக்கிறவங்கள பார்த்து ஒரு வார்த்தை சொல்லுகிறார். நீங்கள் அப்படின்னு சொல்றாரு. டைரக்ட்லி he addressed the disciples. நேரடியாக முன்னால் உட்கார்ந்து இருக்கிற சீஷர்கள், அதுக்கு பின்னாடி ஒரு பெருங்கூட்டம் உட்கார்ந்துருக்கு. அந்த பெருங்கூட்டத்துக்கு என்ன செய்கிறாரு? ஆண்டவர் இந்த காரியங்களை போதிக்கிறார். இந்த மத்தேயு 5ஆம் அதிகாரம் 6ஆம் அதிகாரம் 7ஆம் அதிகாரம் எல்லாம் ரொம்ப ஒரு அற்புதமான போதனைகள் நிறைந்த ஒரு பகுதி. மத்தேயு சுவிசேஷத்தில் 5, 6, 7 அதிகாரங்கள் எல்லாமே மிக மிக நேர்த்தியாக மனுஷனுடைய வாழ்க்கைக்கு தேவையான காரியங்களை, பழைய ஏற்பாட்டில் இருந்த அந்த 10 கற்பனையின் விளக்கங்களை இன்னும் மெருகேற்றி இந்த கிருபையின் காலத்தில் கிறிஸ்தவர்கள் எப்படி நடக்க வேண்டும் என்று அவர் மிக தெளிவாக அதில் சொல்லி கொடுத்துருக்கிறார். இன்னும் சொல்ல போனால் கிருபையின் பிரமாணம் வெளிப்படுவது எங்கே? இந்த மத்தேயு 5, 6, 7 இந்த அதிகாரங்களில். ஆக இதில் ஆண்டவர் பேசும்போது முதல்ல முன்னால் சீஷர்கள் இருக்கிறார்கள். அந்த கூட்டத்துக்கு பின்னாடி வந்து நிறைய மக்கள் வந்திருக்கிறார்கள். அவர்கள் தொடர்ந்து இயேசு கிறிஸ்துவுக்கு முன்னால் உட்கார்ந்து போதனைகளை கேட்டுக்கொண்டே இருக்கிறார்கள். ஒரு பெருங்கூட்டம் அங்கே இருக்கிறது. அந்த பெருங்கூட்டத்துக்கு ஆண்டவர் இதை போதிக்கிறார். ஆமென். அப்போ அவர் முதல் அட்ரஸ் பண்ணுறது நீங்கள் அப்படின்னு சொல்கிறார். இந்த நீங்கள் அப்படிங்கிறது யார் அந்த நீங்கள் என்று நாம் அதை முதல்ல அனலைஸ் பண்ணி நாம் பார்ப்போமானால், முதல்ல அவர் சொல்கிறது உடனிருந்த சீஷர்கள். இந்த சீஷர்கள் யார் அப்படின்னு சொன்னால், ஒரு நாள் கலிலேயா கடல் ஓரத்திலே அவர் நடந்து போகும்போது இந்த 12 பேரை அவர் பார்த்து அவர் என்ன செய்தார்? கடற்கரையில் மீன் பிடித்து கொண்டிருந்தவங்களை அழைத்தார். ஆயத்துறையில் இருந்த மத்தீவை அழைத்தார். இப்படி ஒவ்வொருவரையும் ஆண்டவர் அழைத்து தன்னோடு கூட வைத்திருந்தார். அப்போ இந்த நீங்கள் கை காட்டுறார் பாருங்க, அது யார் அப்படின்னா
அவர்கள்தான் இயேசுவோடு உடனிருந்தவர்கள். அழைக்கப்பட்ட நாளில் இருந்து இயேசு பரமேறி போகிற வரைக்கும் யாரு கூட இருந்தவர்கள்? இயேசு கூடவே இருந்தவர்கள். அது மட்டுமல்ல, இந்த 12 பேரில் யூதாசை தவிர மீதி இருக்கிற இந்த 11 பேர் தான் இந்த உலக சுவிசேஷ ஊழியம், குளோபல் எவாஞ்சலைசேஷன், அகில உலக சுவிசேஷ ஊழியத்திற்கு அடிப்படையாக அனுப்பப்பட போகிற சீஷர்கள் யாரு? இந்த 11 பேர் தான். அதனால தான் அவர்களை அவர் நேரடியாக அழைத்து அவர்களுக்கு அப்போஸ்தலர் என்கிற பட்டத்தை கொடுத்து அந்த அப்போஸ்தலர்களை தன்னோட கூட வைத்திருந்தாங்க. அவங்க வந்தவங்க படகை விட்டுட்டு வந்தாங்க, தகப்பனை விட்டுட்டு வந்தாங்க, மனைவியை விட்டுட்டு வந்தாங்க, குடும்பத்தை விட்டு வந்தாங்க, ஆஸ்தியை விட்டுட்டு வந்தாங்க. திரும்ப அவங்க என்ன செய்யலை? அங்கே போகவே இல்லை. ஏன் அந்த பர்டிகுலராக நீங்கள் அப்படின்னு ஆண்டவர் அங்கே குறியிட்டு அல்லது குறிப்பிட்டு காண்பிக்கிறாருன்னு சொன்னால், அவர்கள் தியாகம் பண்ணி கர்த்தருடைய ராஜ்யத்தை கட்ட அழைக்கப்பட்டவர்கள். ஆமென். விசேஷமான ஒரு கூட்டம். அவங்க ஒரு விசேஷமான கூட்டம். இயேசு அழைத்ததிலிருந்து அவர் உயிர்த்தெழுந்து பரமேறி போகிற வரைக்கும் இயேசு கூடவே இருந்தவர்கள். இயேசு கூடவே. இப்போ நான் 17 வயசில் ரட்சிக்கப்பட்டேன். 17 வயசில் ரட்சிக்கப்பட்டு என்னுடைய தகப்பனார் என்னை ஒரு என்ஜினியர் ஆக்கணும். ஏன்னா 1970களெல்லாம் இன்ஜினியரிங் காலேஜ் ரொம்ப குறைவு, இன்ஜினியரிங் படித்தவங்களும் மிக மிக குறைவு. அதனால் எங்கள் அப்பாவுக்கு ஒரு ஆசை, நான் ஒரே பையனாக இருந்ததுனால எப்படியாவது என்னை ஒரு என்ஜினியர் ஆக்கணும்னு அவங்க கனவு கண்டுக்கிட்டு இருந்தாங்க. அதுக்கு ஏதுவாக இன்னைக்கு ஜான்ஸ் காலேஜில் கொண்டு சேர்த்தாங்க. நான் படித்தேன். அந்த பியூசி படிக்கும்போது எனக்கு அந்த ரட்சிப்பு கிடைத்தது. ஆண்டவர் என்னை தெரிந்தெடுத்து என்னை ரட்சித்தார். நான் ரட்சிக்கப்படும் போது ஒரு அறையில் உட்கார்ந்து ஜெபம் பண்ணி கொண்டிருக்கிறோம். அப்படி ஜெபம் பண்ணி கொண்டிருக்கும் பொழுது அந்த பாளையங்கோட்டம் முழுவதுலேயுமே கரண்ட் கிடையாது, ஃபுல்லாக டார்க், வெளியில் முழுவதும் இருட்டு. ஆனால் நான் ஜெபித்து கொண்டிருந்த அந்த அறையில், என் பாவங்களை எல்லாம் அறிக்கையிட்டு ஜெபித்து கொண்டிருந்த அறையில் பயங்கரமான பிரகாசமான ஒரு ஒளி, ஒரு மூலையிலிருந்து அந்த ஒளி எப்படியே நேர என் மேலே பிரகாசித்தது. நான் கண்ணை திறந்து பார்க்கிறேன். அங்கே ஒரு கை, இந்த அளவுக்கு ஒரு கை அங்கே நீட்டப்பட்டிருக்கிறது. அந்த கை நடுவில் காயம், அதிலிருந்து ஒரு ஒளி என் மேலே படுகிறது. ஒரு சத்தம் கேட்கிறது, நான் உன் பாவங்களை மன்னித்தேன். அல்லேலூயா. இன்று நீ மரித்தால் நீ எங்கே இருப்ப? என்னோடு கூட நீ பரலோகத்தில் இருப்பாய். உன் பாவங்களை நான் மன்னித்தேன், நீ உன் பெயர் ஜீவ புஸ்தகத்தில் எழுதப்பட்டிருக்கிறது அப்படின்னு சொல்லி ஆண்டவருடைய சத்தம் தெளிவாக கேட்கு. அதான் முதல்ல கர்த்தருடைய சத்தத்தை நான் கேட்டேன், முதல் தடவை. அதை கேட்ட உடனே எனக்கு அவ்வளோ பெரிய சந்தோஷம், எனக்கு ஒரு பெரிய ஆனந்தம். என் பாவம் எனக்கு மன்னிக்கப்பட்டது. இரண்டாவது, என் பெயர் எங்கே எழுதப்பட்டது? ஜீவ புஸ்தகத்தில் எழுதப்பட்டு விட்டது. அல்லேலூயா. இந்த உலகத்தில் அக்கிரமம் செய்தவர்களை கர்த்தர் மன்னித்து இரத்தத்தினால கழுவி அவங்களுடைய பெயரை ஜீவ புஸ்தகத்தில் எழுதின பிறகு மீண்டும் நாம் பாவம் செய்து தவறு செய்து கர்த்தருக்கு விரோதமான காரியங்களை செய்வோமானால் ஆண்டவர் என்ன செய்வார்? ஜீவ புஸ்தகத்திலிருந்து நம்முடைய பெயரை கிறுக்கி போடுவார். நம்முடைய பெயரை என்ன செய்வார்? கிறுக்கி போடுவார். அப்போ அந்த ஜீவ புஸ்தகத்தில் பெயர் எழுதப்பட்டு விட்டது என்ற உடனே எனக்கு அவ்வளோ பெரிய ஒரு சந்தோஷம், மகிழ்ச்சி. அதற்கு பின்பு நான் அபிஷேகத்துக்காக ஆண்டவர்கிட்ட ஜெபம் பண்ணேன். எனக்கு ஆண்டவர் நான் ஹாஸ்டலில் தங்கியிருந்தேன். அதே ஹாஸ்டலில் தான் எனக்கு இந்த காட்சி கிடைத்தது. அங்கே தான் ரட்சிக்கப்பட்டேன். அதே ஹாஸ்டலில் தான் எனக்கு அபிஷேகத்தையும் கர்த்தர் கொடுத்தார். நான் தனியாக உட்காந்து இன்னும் ஒரு இந்து நண்பர் மூர்த்தின்னு ஒருத்தரை ரட்சிப்புக்காக நீங்கள் ஜெபம் பண்ணுங்க, நான் அபிஷேகத்துக்காக ஜெபம் பண்ணுறேன்னு சொல்லி ஜெபம் பண்ணி கொண்டிருக்கும்போது கர்த்தர் தம்முடைய ஆவியை என் மேலே ஊற்றினார். அன்று ஊற்றின அந்த அபிஷேகம் இன்றைக்கு வரைக்கும் பல மடங்கு எனக்குள் பெருகி இருக்கிறதை ஒழிய
எனக்கு குறையவே இல்லை. அல்லேலூயா, ஆமென். வயசு ஆக ஆக அபிஷேகம் என்ன செய்யுது? பெருகுது, கூடுது. ஆமென். நமக்கு வயசாயிட்டு இனி நம்ம கைதட்ட வேண்டாம், வாயை திறந்து நம்ம ஆவியில் நிறைய வேண்டாம், அந்நிய பாஷை பேச வேண்டாம் என்றால் அது தவறான ஒரு காரியம். எவ்வளவு வயசானாலும் ஆவியானவர் நம்மில் அசைவாடும் போது நம்மளால் கைதட்டாமல் இருக்க முடியாது. அல்லேலூயா. ஒரு ஜெனரேட்டரை நீங்கள் ஸ்டார்ட் பண்ணி விட்டுட்டு அதில் ஒரு சுவிட்ச் இருக்கும், பவர் ஒரு சுவிட்ச் இருக்கும். அந்த சுவிட்சை ஆன் பண்ணிங்கன்னா அதிலிருந்து என்ன வரும்? அப்போ தான் என்ன வரும்? பவர் வரும். அந்த பவர் வர ஆரம்பித்த உடனே அந்த ஜெனரேட்டர் வந்து தட 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 தடன்னு துடிக்கும், அது அப்படியே அசைய ஆரம்பிக்கும். இப்போ அதுபோல் நம்மிலிருந்து ஒரு வல்லமை வெளியிலே புறப்பட்டு வருகிறது என்றால் நம்மால் ஆடாமல் அசையாமல் இருக்க முடியாது. ஆடாமலும் இருக்க முடியாது, அசையாமல் இருக்க முடியாது. காரணம், தேவ ஆவியானவர் ஒரு சாதாரண மனுஷனுக்குள்ளே வந்து அசைவாடும் போது அந்த மனுஷனால் அதை தாங்கிக் கொள்ள முடியாது. அதுதான் என்னுடைய அனுபவம். அல்லேலூயா. அதற்கு பின்பு எனக்கு நான் வந்து பரீட்சை எழுதினேன். அந்த பரீட்சையில் வந்து எனக்கு இன்ஜினியரிங் போகக்கூடிய அளவுக்கு என்ன கிடைக்கல, மார்க்கு கிடைக்கல. நான் ரட்சிக்கப்பட்டிருக்கேன், அபிஷேகம் பெற்றேன், ஆண்டவர் பிள்ளையாக மாறிட்டேன். ஆனால் எனக்கு என்ன கிடைக்கல? மார்க்கு கிடைக்கல. அப்போ இப்போ நான் அந்த இன்ஜினியரிங்க்கு அப்ளை பண்ண முடியாது. எனக்கு அதுக்கு அப்புறம் என்ன வந்தது? அழைப்பு கிடைத்தது. அந்த மே மாதம் லீவில் தானே ஆண்டவர் என்னை ஊழியத்துக்கு கர்த்தர் அழைத்தார். அப்போ தான் எனக்கு ரகசியம் புரிந்தது. எனக்கு மார்க்கு கர்த்தர் கொடுத்து, நான் நல்லா படிக்கிறவன், எஸ்எஸ்எல்சியில் வந்து 382 மார்க் வாங்கினவன். ஆனால் இப்போ வந்து ஜஸ்ட் பாஸ் பண்ணியிருக்கேன். அப்போ அதில் மார்க்கில் கையை வச்சது யார்? தேவன். எதுக்கு கையை வச்சாரு? இல்லைன்னா எங்கள் அப்பா கொண்டு வந்து இனி இன்ஜினியரிங் காலேஜில் விட்டுருவாங்க. ஆனால் தேவனுடைய சித்தம் என்ன? நான் ஊழியக்காரனாகணும். அப்போ ஊழியக்காரன் ஆக வேண்டும் என்பதற்காக தேவன் என்னுடைய மார்க்கில் கையை வச்சு என்னை ஃபெயிலும் ஆக்கலை, பாஸ் ஆக்கிட்டாரு. ஆனால் எந்த ஒரு ப்ரொஃபஷனல் கோர்ஸுக்கும் நான் போக முடியாது. அப்படி ஒரு நிலைமையில் கர்த்தர் என்னை ஊழியத்துக்கு அழைத்து, அதுக்கப்புறம் நான் பிஏ முடித்து விட்டு பெங்களூரில் பிடி படிப்பதற்காக 1975 போய் 75லேருந்து 78 வரைக்கும் பிடி முடித்து விட்டு அதுக்கு பண்ண ஊழியத்தில் வந்தேன். கர்த்தருடைய நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. அல்லேலூயா. ஆகவே இந்த நீங்கள், அந்த நீங்களுக்குள்ள என்னையும், உலகத்தில் அலைந்து கொண்டிருந்த என்னையும் இந்த ஆண்டவருடைய அழைப்புக்குள் கொண்டு வந்தார் பாருங்க. அதுதான் ஒரு சிறப்பான ஒரு காரியம். அல்லேலூயா. இன்றைக்கு நான் ஆண்டவரிடத்தில் வந்து எனக்கு பெருசாக எனக்கு அதை செய்யுங்க இதை செய்யுங்க நான் எதுவும் கேட்குறதில்ல. எனக்கு செய்யணும்னு அவசியமும் இல்லை. ஏன் தெரியுமா? எனக்கு தேவை, நான் நரகத்துக்கு போகாதபடி என் ஆத்மாவை அவர் ரட்சித்து, எனக்கு அவர் அந்த உன்னதமான ரட்சிப்பை கொடுத்து, பரிசுத்த ஆவியை கொடுத்து, அவரோடு உடன்படிக்கை பண்ணும் சிலாக்கியத்தை கர்த்தர் கொடுத்து விட்டார். அல்லேலூயா. அப்போ என்னுடைய பெயர் எங்கே எழுதப்பட்டிருக்கிறது? அதனால தான் ஆண்டவர் சொன்னார், பிசாசுகள், நீங்கள் பிசாசுகளை துரத்தி பிசாசு போனதுனால அதுக்காக என்ன செய்யாதுங்க, நீங்கள் சந்தோஷப்படாதீங்க. ஒரு அற்புதம் நடந்ததுக்காக சந்தோஷப்படாதீங்க. உங்களுடைய நாமங்கள் எங்கே எழுதப்பட்டிருக்கிறது? ஜீவ புஸ்தகத்தில் எழுதப்பட்டிருக்கிறதுக்காக என்ன செய்யுங்க? சந்தோஷப்படுங்க, களி கூறுங்கள் என்று ஆண்டவர் சொன்னார். அதுபோல் இப்போவும் நான் வந்து என் ஆண்டவராகிய கர்த்தர் அந்த ஜீவ புஸ்தகத்தில் என் பெயரை எழுதி இருக்கிறதுனால, அந்த ஜீவ புஸ்தகத்தில் எனக்கு எழுதினதுனால அது ஒன்றே எனக்கு போதும். ஏன்னா ரட்சிப்பு இல்லை அப்படின்னா இயேசு கிறிஸ்துடைய வருகையில் நம்ம மேலே போக முடியாது. இப்போ இந்த உலகத்தில் வந்து நடக்கிற காரியங்களை எல்லாம் நீங்கள் பார்த்தீங்கன்னு சொன்னால், மத்தேயு 24ஆம் அதிகாரத்தில், லூக்கா 21ல் இதிலெல்லாம் சொல்லப்பட்ட காரியங்கள் எல்லாம் என்ன செய்யுது? அப்படியே வரிசையாக நிறைவேறி கொண்டிருக்கிறது. அல்லேலூயா. ஆமென். நாளைக்கு என்ன நடக்கணும் நமக்கு தெரியாது. ஆனால் வேதத்தில் என்ன சொல்லியிருக்கோ அது நாளைக்கு நடக்கும். அல்லேலூயா. ஆமென். இப்போ பாருங்க, பொருளாதார வீழ்ச்சி வரும், வந்துட்டு ஜனத்துக்கு விரோதமாக ஜனம் எழும்புவார்கள். இப்போ அமெரிக்காவில் என்ன நடக்கு?
பயங்கரமான புரட்சி நடந்துக்கிட்டு இருக்கு. இங்கிலாந்தில், கனடாவில், ஆஸ்திரேலியாவில், இப்போ எல்லா நாடுகள்லையும் ஜனத்துக்கு விரோதமாக ஜனம் எழுப்பி விட்டார்கள். இதை எப்படி இப்போ நேபாளத்தில் பாருங்கள், அந்த அரசுக்கு விரோதமாக அங்கே இருக்கிறதான இந்த ஜென்சின்னு சொல்லக்கூடிய இளம் வாலிபர்கள் எழும்பி ஆட்சியவே என்ன செஞ்சாங்க, கவுத்து போட்டாங்க. பார்லிமெண்ட்டே இல்லை, தீய வச்சு எரிச்சிட்டாங்க. ஒரு முன்னாள் மந்திரியினுடைய மனைவி வீட்டுக்குள்ள மாட்டிக்கிட்டாங்க, எரிச்சிட்டாங்க. அந்த மந்திரியை வெளியே ரோட்டுக்கு வந்தவர் அடின்னு அடித்து துவைச்சிட்டாங்க. மற்ற மந்திரிகள்லாம் ஹெலிகாப்டரில் கயிறை கட்டி தூக்கி கொண்டு வேலை எங்கேயோ கொண்டு போய் வச்சுட்டாங்க. அந்த அளவுக்கு மக்களுடைய புரட்சி வெடித்து கொண்டு இருக்கிறது. நீங்கள் நியூஸில் எங்கே பார்த்தாலும் என்ன நடக்கு, இலங்கையிலே நடந்தது, நேபாளத்தில், பங்களாதேஷில், இப்போ அடுத்தடுத்து இப்போ எல்லாரும் சொல்லுகிறார்கள் இந்தியாவிலும் அப்படி வரும் என்று சொல்லுகிறார்கள். அல்லேலூயா. ஏன்னா பக்கத்தில் இருக்கிற இந்த பக்கம் இலங்கையில், அந்த பக்கம் நேபாளத்தில், அங்கே பங்களாதேஷ், நமக்கு இருக்கக்கூடிய அருகில் இருக்கக்கூடிய 3 நாடுகளிலேயும் இப்படிப்பட்டதான புரட்சி வெடித்தது போல எங்கேயும் வெடிக்கலாம், இந்தியாவிலும் வெடிக்கலாம் என்று சொல்லுகிறார்கள். அல்லேலூயா. இப்போ அது எப்படி இருந்துட்டு போ, நமக்கு என்னன்னா வேதத்தில் சொன்னது நடக்குது. இது ஏன் இப்படி நடக்கு அப்படின்னு சொல்லி அறிஞர்களுக்கோ தத்துவ ஞானிகளுக்கோ அல்லது பொருளாதார நிபுணர்களுக்கோ அது தெரியாது. இது ஏன் இப்படி நடக்குன்னு அவளுக்கு தெரியுமா? தெரியாது. ஆனால் சாதாரணமான ஒரு கிறிஸ்தவனுக்கு, ஒரு கிறிஸ்தவனுக்கு இந்த பரிசுத்த வேதாகமத்தை கையில் வச்சிருக்கிறவங்களுக்கு என்ன செய்யும், அது தெரியும். அதுதான் மகத்துவம். இப்போ நீங்களும் நானும் சாதாரண ஒரு நிலையில் இருக்கிறோம் என்று நீங்கள் நினைக்காதீங்க. நமக்கு ஆண்டவர் ஆயத்தம் பண்ணி வைத்திருக்கிற இடம் எது? நித்திய ராஜ்யம். யாரோட கொண்டு போய் உட்கார வைக்க போறாரு? நான் இருக்கும் இடத்தில் நீங்களும் இருக்கும்படி உங்களுக்காக நான் ஒரு ஸ்தலத்தை ஆயத்தம் பண்ண போகிறேன் என்று ஆண்டவர் சொன்னார். அல்லேலூயா. ஒருவேளை இந்த உலகத்தில் நம்ம ஒரு சாதாரணமான ஒரு ஜீவியம் செய்து கொண்டிருக்கலாம். ஒன்றும் பெரிய ஆடம்பரம், நமக்கு ஒன்றும் ஆடம்பரமான வருமானங்களோ ஆடம்பரமான வாழ்க்கையோ இல்லாமல் இருக்கலாம். ஆனால் ஆடம்பரக்காரர்களுக்கு இல்லாத ஒரு மகிழ்ச்சியை கர்த்தர் உங்களுக்கு எனக்கு தந்திருக்கிறார். அல்லேலூயா. அவர்களுக்கு இல்லாத ஒரு ரட்சிப்பை கர்த்தர் நமக்கு தந்திருக்கிறார். உலக பணக்காரர்களுக்கு இல்லாத ஒரு மகிமையின் ரட்சிப்பு உங்களுக்கும் எனக்கும் கர்த்தர் தந்திருக்கிறார். அல்லேலூயா. ஆகவே அவர்கள் இங்கே வர முடியாது, பரலோகத்துக்கு வர முடியாது. ஆனால் நீங்களும் நானும் பரலோகத்துக்கு வந்துடலாம். அதனால தான் நான் சொன்னேன், எனக்கு இன்னும் பெரிய அற்புதம் நடக்காட்டுன்னு பரவாயில்ல, அவர் இப்போ எனக்கு செய்திருக்கிறதே பெரிய அற்புதம். He saved my soul. என் ஆத்மாவை கர்த்தர் ரட்சித்து விட்டார். இனி நான் என்ன செய்யணும்? இந்த ஜீவ புஸ்தகத்தில் எழுதப்பட்ட பெயரானது கிறுக்கப்பட்டு விடாதபடிக்கு பரிசுத்தமான வாழ்க்கை வாழ்ந்து பாதுகாக்க வேண்டும். அல்லேலூயா. இப்போ இந்த பிரசங்கத்தை எதுக்கு சொல்கிறோம் அப்படின்னா, நீங்களும் இந்த உலகத்திலே பரிசுத்தமான ஒரு வாழ்க்கை வாழ்ந்து அநேகரை இந்த தேவ ராஜ்யத்துக்குள்ள கொண்டு வரத்தக்கதாக உங்கள் பெயரும் ஜீவ புஸ்தகத்தில் எழுதியிருக்கு பாருங்க, அதில் கிறுக்கி போட்டுறாதபடிக்கு எச்சரிக்கையாக இருக்க வேண்டும் என்பதற்காகத்தான் இந்த செய்தியை கற்றுக் கொடுத்து கொண்டு இருக்கிறார். எல்லாரும் கையை தட்டி கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுங்க பாப்போம். அல்லேலூயா. நல்ல அரசியல்வாதிகள் எப்படியெல்லாம் கையை தட்டுறாங்க. நம்ம ஆண்டவருக்கு நம்மளை ரட்சித்த கர்த்தருக்கு, நம்முடைய ஆத்துமாவை பாதாளத்திலிருந்து விடுவித்த கர்த்தருக்கு நல்ல கையை தட்டி கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுவோம். ஆமென். ஸ்தோத்திரம். பிரைஸ் தி லார்ட். அல்லேலூயா. ஆகவே அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, இது அந்த நீங்கள் அப்படின்னு சொல்றதுல அவ்வளோ விஷயங்கள் இருக்கிறது. அல்லேலூயா. ஆகவே இவர்கள் உடன் இருந்த சீஷர்கள், இன்னும் தொடர்ந்து ஆண்டவரோடு இருக்க போகிறவர்கள் 70 பேர் வந்தாங்க. இன்னும் எத்தனையோ பேர் வந்தாங்க. 5000 பேர் வந்தாங்க. 4000 பேர் வந்து அப்பமெல்லாம் வாங்கி சாப்பிட்டாங்க. ஆனால் சிலுவைக்கு பக்கத்தில் இருக்கிற எல்லாரும் ஓடி போயிட்டாங்க. அல்லேலூயா. இந்த 12 ஒருத்தன் காட்டி கொடுத்து அவன் தற்கொலை பண்ணி போயிட்டான். அதாவது கர்த்தர் தெரிந்தெடுத்த ஒரு நபர், அது ஆணாக இருக்கலாம் பெண்ணாக இருக்கலாம், தேவன் தெரிந்தெடுத்த ஒரு நபர் தேவனுக்கு விரோதமான காரியங்களை செய்தால் அவர்களை ஆண்டவரும் சும்மா விட மாட்டார். அடுத்ததாக சத்துருவும் அவனை சும்மா விட மாட்டான். அவன் ஆத்துமாவை கொண்டு நரகத்தில் சேர்க்காம சத்துரு விலகி போகவே மாட்டான். ஒன்ஸ் நீங்கள் ரட்சிக்கப்பட்டுட்டீங்கன்னா, இந்த இடத்துல இந்த சபையில் உங்களை நாட்டியிருக்கார் அப்படின்னா, இந்த சபையில் வருக வரைக்கும், அது உங்கள் ஜீவன் இருக்கிற வரைக்கும் நீங்கள் உறுதியாக இருக்க வேண்டும்.
அல்லேலூயா. உங்களை நடத்துவதற்கு ஒரு போதகர் அம்மா கத்தர் கொடுத்துருக்காரு, சீனியர் பாஸ்டர் அம்மா கொடுத்துருக்காங்கன்னா அவங்களுடைய வழி நடத்துதல்ல நீங்கள் போனீங்கன்னு சொன்னால் கடைசி வரைக்கும் உங்களுடைய ஜீவன் காக்கப்படும். அல்லேலூயா. நான் எங்கள் பாஸ்டர் ஆகிட்ட நான் 17 வயசில் நான் ரட்சிக்கப்பட்டேன். 17 வயசுலேருந்து 45 வருஷம் அவங்களுக்கு நான் அசிஸ்டண்ட்டாக இருந்தேன். எத்தனை வருஷம்? 45 வருஷம். அவங்க மரித்து அவங்கள கொண்டு போய் அடக்கம் பண்ணிட்டு வந்த பிறகு தான் அந்த அசிஸ்டண்ட் அப்படிங்கிற அந்த கட்டிலிருந்து நான் விடுவிக்கப்பட்டேன். அல்லேலூயா. அது வரைக்கும் அதனால தான் மரண பரியந்தம் எப்படி இரு, உண்மையாயிருன்னு சொல்லியிருக்கு. எங்கள் போதகரை விட நான் அதிகம் படித்தவன், நான் டாக்டரேட் வாங்கினவன். அல்லேலூயா. ஆனால் அந்த டாக்டரேட்டுக்கு முதல்ல ஃபீஸை கட்டி படிக்க வச்சது யார்? அவங்க. அப்புறம் நம்ம டாக்டரேட் வாங்கிட்டதுனால நிறைய பல பட்டங்கள் நம்ம வாங்கினதுனால நம்மளை நடத்தினவங்க நம்ம ஆவிக்குரிய தகப்பனை மதிக்காமல் போயிட முடியுமா? இன்னைக்கு அநேகர் அங்கே தான் அந்த அபிஷேகத்தை இழந்துருந்தாங்க, அந்த ரட்சிப்பை இழந்துருந்தாங்க. அல்லேலூயா. 45 ஆண்டுகள் எனக்கு தனி சபை. என் குடும்பம் கிட்டத்தட்ட ஒரு 15-18 கிலோமீட்டருக்கு அந்த பக்கத்தில் என்னுடைய வீடு, சபை, ஃபேமிலி எல்லாம் அங்கே இருக்குது. எனக்கு 3 பிள்ளைகள். மூத்தவன் எங்கள் ஸ்தாபனத்திலேயே போதகராக இருக்கிறான். அவனுக்கு 2 பிள்ளைகள். எல்லாம் எங்கள் குடும்பத்தில் எல்லாருமே நல்லா படித்தவங்க. அவன் எம்ஏ படித்தவன், எம்ஏ எம்டி. அடுத்த மருமகள் எம்ஃபில் பிஎட்டு. அதுக்கப்புறம் அடுத்த மகனும் டிகிரி ஹோல்டர், மருமகனும் அதே மாதிரி டிகிரி வாங்கி எம்டி முடித்து இன்றைக்கி சேலத்தில் ஊழியம் செய்கிறாங்க. கடைசி மகளும் அதே மாதிரி தான், மருமகனும் இன்ஜினியர் பிடெக் முடித்து அவளும் எம்ஏ பிஎட் முடித்து இன்றைக்கி ஜப்பானில் மிஷினரிகளாக அவர்கள் ஊழியம் செய்து கொண்டிருக்கிறார்கள். 3 பிள்ளைகளுமே என்ன செய்கிறாங்க? ஊழியம் தான் செய்கிறாங்க. நாங்கள் பிறக்கும் போதே ஊழியத்துக்காக ஒப்பு கொடுத்தோம். ஆனால் அந்த வயது வந்த உடனே கர்த்தர் அவர்களை அழைத்ததினால அவங்க இன்றைக்கி என்ன செய்கிறாங்க? ஊழியம் செய்கிறாங்க. நாங்கள் ஊழியம் செய்கிறதுனால அவங்க கண்டிப்பாக ஊழியம் செய்யணும் அவங்களை நிர்பந்தப்படுத்தி கொண்டு வந்து ஊழியத்தில் வைக்கலை. அவர்களை கர்த்தர் அழைத்தார். அல்லேலூயா. ஆகவே அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, இந்த நீங்கள்ங்கிற இந்த வட்டத்துக்குள்ள அன்றைக்கு சீஷர்கள் இருந்தார்கள். அதற்கு பின்பு எத்தனையோ நூற்றாண்டுகளாக அநேகர் அந்த நீங்கள் என்கிற வட்டத்துக்குள்ள கர்த்தர் கொண்டு வந்து சேர்த்துக்கிட்டே இருந்தார். அதில் உங்களையும் என்னையும் சேர்த்ததற்காக நாம் நம்முடைய கர்த்தரை துதிக்க கடனாளிகளாக இருக்கிறோம். அல்லேலூயா. நம்ம ரட்சிக்கப்படலைன்னா நம்ம சபைக்கு வர முடியாது. ஆமென். ரட்சிக்கப்படலைன்னா வர முடியுமா? வர முடியாது. அப்போ இத்தனை கோடி பேர் இந்த கணேசபுரத்தில் இருக்கும்போது, இந்த பொன்மலை கணேசபுரத்தில் எத்தனையோ பேர் இருக்கிறாங்க. ஆனால் அத்தனை பேருமா சபைக்கு வராங்க? இல்லை. அது தெரிந்தெடுக்கப்பட்டவர்கள். அல்லேலூயா. ஆமென். தேவ ராஜ்யத்துக்கு உட்பட்டவர்கள். ஆமென். இந்த நீங்கள் அப்படின்னா யாரு? தேவ ராஜ்யத்துக்கு. அதனால தான் உங்களுக்கு கிடைச்ச இந்த ப்ரிவிலேஜை, இந்த சிலாக்கியத்தை நீங்கள் இழந்துடக்கூடாது. இது நமக்கு ஒரு அற்புதமான ஒரு பாக்கியத்தை கர்த்தர் தந்திருக்கிறார். இந்த உலகத்தில் இருக்கிற எல்லா பாக்கியத்திலையும் தேவனுடைய பிள்ளைகள் என்று அழைக்கப்படுகிற இந்த ஒரு சிலாக்கியம் மாபெரும் சிலாக்கியம். அல்லேலூயா. ஆமென். பாருங்க, நான் ஒரு என்ஜினியராக போயிருந்தா கூட உலகத்தில் அத்தனை நாடுகளுக்கு நான் போயிருக்க முடியாது. நான் முதல்ல சிங்கப்பூரில் போய் சாட்சி சொல்கிறதுக்கு மேடையில் புல்பீட்டில் நிற்கும்போது அவ்வளவு அழுதேன். ஏன் தெரியுமா? நான் ஒரு இன்ஜினியராகவோ ஒரு கலெக்டர், ஐஏஎஸ் கலெக்டராகவோ இருந்தால் கூட அந்த மாதிரி நம்ம போய் பல நாடுகளில் கர்த்தருடைய வார்த்தையை அறிவிக்க முடியாது. அல்லேலூயா. இந்த சிங்கப்பூருக்கு மட்டும் 14 தடவை கர்த்தர் கொண்டு போனார். 14 தடவை சிங்கப்பூருக்கு போகிறதுக்கு ஆண்டவர் உதவி செய்தார். சின்ன வயசுலேயே அதாவது ஹாலந்து, ஜெர்மனி, பெல்ஜியம், பிரான்ஸு, இட்டலி, இஸ்ரேலு, இந்த மாதிரி பல நாடுகளுக்கு 28 வயசுலே என்னுடைய இந்த ஊழிய பிரயாணத்தை நான் தொடங்கிவிட்டேன். தொடங்கி போய் பல நாடுகளில் அப்போ தான் யோசித்தேன், நம்ம எவ்வளோ தான் பணக்காரனாக இருந்தாலும் சரி, எவ்வளோ தான் இந்த உலகத்தில் ஒரு பெரிய வேலை செஞ்சுக்கிட்டு இருந்தாலும் சரி, கர்த்தருடைய வேலையை செய்கிற மாதிரி ஒரு பெரிய சிலாக்கியம் வேறு எதுவுமே கிடையாது. அல்லேலூயா. அல்லேலூயா. ஆகவே தேவனுடைய ஊழியம் செய்கிற எங்களுக்கு அது சிலாக்கியம். இந்த தேவ ஊழியத்தில் உங்களை கொண்டு வந்து கர்த்தர் வச்சிருக்காரு பாருங்க, அது உங்களுக்கு தேவன் தந்த மகா பெரிய சிலாக்கியம். நீங்கள் தினந்தோறும் அந்த ரட்சிப்புக்காக கர்த்தரை தோத்திரம் பண்ணணும். காலையில் எழும்புன உடனே
சர்வ வல்லவரே, சர்வத்தையும் அறிந்தவரே, சர்வ வியாபியே, உமக்கு ஸ்தோத்திரம் என்று சொல்லி உங்கள் படுக்கையிலிருந்து எழுங்க. ஏன்னா நம்மளை பற்றி எல்லாம் அறிந்தவர் அவர். இந்த நாள் முழுதும் நம்மை நடத்த போகிறவர் அவர். அல்லேலூயா. நான் காலையில் எழும்பும்போது அதை சொல்லிட்டு தான் நான் எழும்புவேன். அது அப்படி நம்ம சொல்லி எழும்பும்போது அந்த நாள் முழுவதும் நமக்கு வெற்றிகரமாக இருக்கும். அந்த நாள் முழுவதும் கர்த்தர் நம்மை அற்புதமாய் நடத்துவார். அல்லேலூயா. என்னடா இந்த சின்ன சபையில் ஏதோ அந்த கூட்டம் கூடி என்னத்தையோ பண்ணிக்கிட்டு இருக்காங்களேன்னு நினைக்கலாம். ஆனால் உங்கள் தலைமுறைகளை கர்த்தர் ஆசீர்வதிப்பார். உங்கள் பிள்ளைகளை கர்த்தர் ஆசீர்வதிப்பார். உங்கள் பிள்ளைகளின் பிள்ளைகளை கர்த்தர் ஆசீர்வதிப்பார். எங்கள் சபையில் ஒரு குடும்பம் பல ஆண்டுகளுக்கு முன்பதாக பாஸ்டம்மா அப்படியே சுவிசேஷ ஊழியத்துக்காக வீடு வீடாக போகும்போது ஒரு இடத்துல ஒரு குடும்பத்தை போய் பார்த்து ஜெபம் பண்ணுறதுக்கு அந்த வீட்டுக்குள்ளே போகும்போது வீட்டுக்கு வெளியில் இந்த ரேஷன் கடையில் சிந்தி கிடக்கும்ல, அதில் என்னெல்லாம் இருக்கும்? அரிசி இருக்கும், கோதுமை இருக்கும், பச்சரிசி இருக்கும், கருப்பு கருப்பாக கிடக்கும், எலி புடுக்க இருக்கும், எல்லாம் இருக்கும். இதை காய வச்சுருக்காங்க. அப்போ காய வச்சுருக்கும்போது பாஸ்டமாக அப்படி கடந்து உள்ளே போகையில் என்னடா இதெல்லாம் அப்படி வச்சுருக்காங்களேன்னு சொல்லி உள்ளே போய் உட்காந்து ஜெபம் பண்ணுறதுக்கு முன்னால் அந்த அம்மா பேர் முத்தம்மா. அப்போ இது எதுக்குமா இப்படி இங்கே காய வச்சுருக்கீங்கன்னா, ஏம்மா எங்களுக்கு பயங்கர வறுமை, இதை காய வச்சு இது எல்லாத்தையும் பிரித்து தூர எடுத்து அந்த குருணாவிலையும் அந்த கோதுமையில் நாங்கள் கஞ்சி காய்ச்சி குடிக்கிறோம் அப்படின்னு சொன்ன உடனே இவங்க ரொம்ப உள்ள நிகழ்ந்து, நீங்கள் இயேசுவை ஏற்றுக்கொள்ளுங்க, ஆண்டவர் உங்களை ஆசீர்வதிப்பார்னு சுவிசேஷம் சொல்லி ஜெபம் பண்ணிவிட்டு வீட்டுக்கு 5 இப்படி அரிசி எடுத்து அந்த வீட்டில் கொண்டு போய் கொடுத்துட்டு வந்தது. அது நாங்கள் இருக்கிற இடத்துக்கும் அதுக்கும் கிட்டத்தட்ட எப்படி ஒரு 2 கிலோமீட்டர் இருக்கும். நீங்கள் கொண்டு போய் கொடுத்துட்டு வாங்கன்னு சொல்லி அனுப்பிட்டாங்க. அந்த அரிசி நம் ஊழியக்கார வீட்டில் இருக்கிறது என்ன அரிசி சொல்லுங்க? பிடி அரிசி. உங்க சபையில் அந்த பழக்கம் இல்லைன்னு நினைக்கிறேன். இருக்கா? இல்லை. இந்த வாரம் ஞாயிற்றுக்கிழமை நீங்க வரும்போது என்ன செய்யணும்? எங்க சபையில் 5 கிலோ 10 கிலோ அரிசி வாங்கினாங்கன்னா 1 கிலோவை எடுத்து தனியாக வச்சுருவாங்க. 20 கிலோ வாங்கினா 2 கிலோ. அவங்க அதுக்குன்னு தனி பை இருக்கு. அந்த பையில் போட்டு கொண்டு சர்ச்சுக்கு வரும்போது கொண்டு முன்னால் வச்சுருவாங்க. இதில் இருந்து ஒரு 5 கிலோ அரிசி எடுத்து அவங்க வீட்டுக்கு பாஸ்டமாக கொடுத்து விட்டாங்க. என்றைக்கு அந்த வீட்டில் இந்த காணிக்கை அரிசி நுழைந்ததோ அந்த நாள்ல இருந்து இது வரைக்கும் அவங்க குடும்பத்தில் தரித்திரமே கிடையாது. அல்லேலூயா. இன்னைக்கு வரைக்கும் என்ன கிடையாது? தரித்திரம் கிடையாது. இது எதுக்கு சொல்ல வந்தேன் அப்படின்னா, அதில் இருந்து அந்த அம்மா ரட்சிக்கப்பட்டு அதுக்கப்புறம் அவங்க பிள்ளைகள் 3 பொம்பளை பிள்ளைங்க, அதில் ஒருத்தி மட்டும் ரட்சிக்கப்படல, மற்ற 2 பிள்ளைகளை ரட்சிக்கப்பட்டு வந்துட்டாங்க. அதுக்கு பிறகு அவள் கடைசியில் உள்ளவ சின்ன வயசுலேயே விதவை ஆகிட்டான். ஆக்சிடெண்ட்டில் கணவன் இறந்த பிறகு தான் சர்ச்சுக்கு வந்தான். அவளுக்கு போன 2 வாரத்துக்கு முன்பதாக அந்த மூத்தவளுடைய மகளுக்கு அவளை பார்த்தா பைத்தியக்காரி மாதிரி இருக்கும். ஒரு ப்ராப்பராக தலையை சீவிருக்க மாட்டா, ஒன்றும் செய்ய மாட்டா. நான் அடிக்கடி அவளை சத்தம் போடுவேன், நீ இவ்வளோ பெரிய சபையில் ஒரு அங்கமாக இருக்கிற, நீ நல்லா உடுத்தணும், நல்ல முகத்துக்கு எண்ணெய் தேய்ச்சி கழுவணும், தலைமுடிய நல்ல என்ன செய்யணும், எண்ணெய் தேய்ச்சி சீவணும், என்ன நீ இப்படி பைத்தியக்காரி மாதிரி இருக்கிறன்னு அடிக்கடி சத்தம் போட்டு அவள் அப்படி கொஞ்சம் கொஞ்சமாக நல்லா ஆயிட்டான். அவளுடைய மகளை எம்எஸ்சி வரைக்கும் படிக்க வச்சாச்சு. ரொம்ப கஷ்டம், பயங்கர வறுமை. ஆனாலும் அவள் ஒரு ஸ்கூலில் ஆயாவாக வேலை பார்த்தான். அந்த ஆயாவை வேலை பார்த்ததுனால அந்த பிரின்ஸ்பல் அந்த அம்மா என்ன பண்ணாங்கன்னா, ஃபீஸே இல்லாமல் அவளை +2 வரைக்கும் படிக்க வச்சுட்டாங்க. அதுக்கப்புறம் அவளை பிஎஸ்சி படிக்கிறதுக்கும் எம்எஸ்சி படிக்கிறதுக்கும் நாங்கள் கொஞ்சம் சப்போர்ட் பண்ணி அவளை படிக்க வச்சிட்டோம். அவள் இப்போ எம்எஸ்சி படிச்சுட்டாங்க. இப்போ அவளுக்கு பாருங்கள், அவளுடைய மகளுக்கு ஒரு நல்ல ஒரு மாப்பிள்ளை. கல்யாணத்துக்கு முன்னாலேயே அந்த பையன் வீடை கட்டிட்டாயா. இந்த காலத்தில் எவ்வளோ சிறப்பான ஒரு பையன், வீடையும் கட்டிட்டான் ஒரு 10 லட்சத்துக்கு. அந்த பையன் அவன் நல்ல விசுவாசி, பக்கா விசுவாசி, சர்ச்சில் பாஸ்டருக்கு அத்தனை வேலையும் செய்யக்கூடிய ஒரு பையன். அவனை குறித்து நல்ல சாட்சி. பெண்ணு கேட்டாங்க.
அவங்களுக்கு ஏற்பாடு பண்ணோம். அப்போ என்கேஜ்மெண்ட் வைக்கும்போது அந்த மாப்பிள்ளை வீட்டார் சொன்னாங்க, உங்கள் சபையில் நீங்கள் ஒரு என்கேஜ்மெண்ட் வச்சுருங்க, எங்கள் சபையில் நாங்கள் கல்யாணம் வச்சுக்கிடுதோம். எங்களுக்கு நீங்கள் ஒரு பைசா டவுரி கொடுக்க வேண்டாம், ஒரு பொருளும் கொடுக்க வேண்டாம், ஒன்றும் கொடுக்க வேண்டாம். பெண்ணை ஏன்னா அவன் நல்லா பார்க்கறதுக்கும் அழகாக இருப்பா, படிப்பு என்ன படிச்சிருக்கான், எம்எஸ்சி படிச்சிருக்கான், ஒரு ஸ்கூலில் வேலை பார்த்துக்கிட்டு இருக்காங்க. இன்றைக்கி நல்லா போய் வேலை பார்த்தாலும் 15,000 சம்பளம் கிடைக்கும். அதனால் நீங்கள் அந்த பையன் 10th தான் படிச்சிருக்கான். அதனால் நாங்கள் எதுவுமே கேட்கலை, எங்களுக்கு ஒரு நல்ல விசுவாசி வேணும் அப்படின்னு கேட்டாங்க. அப்போ என்கேஜ்மெண்ட் வைக்கணும் அப்படின்ன உடனே இப்போ என்கேஜ்மெண்ட் வைக்கிறதுக்கு அவள்கிட்ட காசு கிடையாது. என்ன கிடையாது? காசு கிடையாது. சரி, அப்போது ஒரு எப்படி பார்த்தாலும் ஒரு 100 பேர் வந்துடுவாங்கல்ல, ஒரு சொந்த பந்தங்கள் சபையில் உள்ளவங்கெல்லாம் சேர்ந்து ஒரு 100 பேர். அப்போ அந்த 100 பேருக்கு நாங்கள் பிளான் பண்ணோம். சரி பரவாயில்ல, நீ 100 பேரை கூப்பிடு, அந்த சாப்பாடு பொறுப்பை நாங்களே எடுத்து என்ன செஞ்சிருந்தோம், நான் இப்போ செய்திருந்தோம் அப்படின்னு சொல்லிட்டோம். சொல்லி நான் என்னுடைய மகன்கிட்ட சொன்னேன், இன்னும் எங்கள் விசுவாசி ஒருத்தர்கிட்ட சொன்னேன், அப்போ ஆட்டும் பாஸ்டையோ உங்களோட சேர்ந்து நாங்களும் தாரோம், நம்ம என்ன செஞ்சிருவோம், அது சிறப்பாக நடத்திடுவோம் அப்படின்னு சொல்லி பிளான் பண்ணிட்டோம். திடீர்னு பார்த்தா எப்படி 200 பேர் வருவாங்க அப்படின்ன உடனே இப்படி பேசிகிட்டு இருக்கும்போதே அவருடைய மாப்பிள்ளை மதுரையில் இருக்கான், அவன் குடும்பத்தை விட்டு கொஞ்சம் பிரிஞ்சு இருக்கான். அப்போ பிள்ளைக்கு கல்யாணம்னு கேள்விப்பட்ட உடனே அவன் நேரம் அங்கேருந்து வந்து, நீங்கள் 200 பேரை கூப்பிடுங்க, நான் என்ன செஞ்சிருந்தேன், சாப்பாட்டுக்குரிய பணத்தை நான் தந்துருந்தேன் அப்படின்னு சொல்லி பணத்தை கொடுத்துட்டு போயிட்டான். ஸோ ஒரு 220 பேருக்கு மேலே அன்றைக்கி வந்திருந்தாங்க. சர்ச்சில் வச்சு தான் நடத்தினோம். அன்றைக்கி பார்த்தீங்கன்னா அவங்க அதுக்கு தான் நான் சொல்ல வந்தேன். இது எதுக்கு நான் சொல்ல வர்றேன்னா, இன்றைக்கு நீங்கள் இந்த சபையில் இருந்து ஆராதிக்கிறதுனுடைய மேன்மை மற்றவர்களுக்கு தெரியாது. உங்கள் குடும்பத்தில் ஒரு காரியத்தை கர்த்தர் செய்யும் போது தான் நீங்கள் எப்படிப்பட்டவர்கள் என்று அவர்களுக்கு கர்த்தர் என்ன செய்வார், உணர்த்தி காண்பிப்பார். அவங்க சொந்தங்கள் எல்லாம் இந்துக்கள், அவங்க வந்துட்டாங்க. அவங்க குடியிருக்கிற பகுதியில் இருக்கிற எல்லாரையும் வந்துட்டாங்க, சபை மக்கள் வந்துட்டாங்க. 220 பேருக்கு மேலே ஃபுல்லாக வந்து உட்காந்துருக்காங்க. நல்ல சிறப்பாக அந்த என்கேஜ்மெண்ட்டை நாங்கள் நடத்துகிறோம். நடத்தி முடித்து எல்லாருக்கும் இட்லி வடை கேசரி போட்டு நீட்டாக சாப்பாடு கொடுத்து எல்லாரும் புகழ்ந்துட்டு போனாங்க. இந்த முத்து பைத்தியக்காரி மாதிரி வந்துட்டு என்னமோ ஞாயிற்றுக்கிழமை தோறும் பைபிளை தூக்கிட்டு இப்படி போவான், இவன் என்னத்தை போட்டு இவன் பிள்ளையெல்லாம் முன்னேற போகுதுன்னு நாங்கள் நினச்சோம். ஆனால் எங்கள் பிள்ளைகளுக்கு கிடைக்காத ஒரு பெரிய சிலாக்கியத்தை ஓம் பிள்ளைக்கு கர்த்தர் தந்திருக்கிறாரே அப்படின்னு சொல்லி எல்லாரும் வந்து என்கிட்ட வந்து ரொம்ப நன்றி சொல்லிட்டு போனாங்க. அவங்க சொந்தக்காரங்கள்லாம் என்கிட்ட வந்து, இந்த சபைக்கு வந்ததுனால தான் இவ்வளோ பெரிய ஒரு சிறப்பு ஐயா, இந்த சபைக்கு வரலன்னா இவெல்லாம் இருக்கிடமே தெரியாமல் போயிருப்பா, உங்களுக்கு தான் நன்றி சொல்லணும், என்கிட்ட வந்து நன்றி சொல்லிட்டு போகிறாங்க. அப்போ தான் அவளுடைய மேன்மை. ஒரு பைத்தியக்காரி மாதிரி எல்லாம் பிந்தி வந்தாலும் ஒழுங்காக உபவாச ஜெபத்துக்கு ஆராதனைக்கு எல்லாத்துக்கும் வந்துடுவான். ஆமென். ஸோ தேவனை விடாமல் பிடிச்சதுனால சிறப்பு என்னன்னா, அவருடைய தலைமுறையை கர்த்தர் ஆசீர்வதித்தார். கையை தட்டி கர்த்தரை தோத்திரம் பண்ணுவோமா? அல்லேலூயா, ஆமென். இன்றைக்கு நாம் வந்து ஆண்டவரை தேடி வருகிறதுனால என்ன ஒரு பெரிய இது என்று உங்களை சுற்றிலும் இருக்கிறவரெல்லாம் பார்ப்பாங்கங்க. ஆனால் நீங்கள் வந்து கர்த்தரை ஆராதிக்கிற அந்த வைராக்கியம் இருக்கு இல்லையா, அந்த ஊழியத்தில் ஈடுபடுகிற வைராக்கியம், ஊழியர் குடும்பத்தை தாங்குகிற வைராக்கியம், அந்த வைராக்கியத்தை கர்த்தர் பார்த்து, நீ அதாவது தீர்க்கதரிசி என்ற நாமத்தினாலே ஒரு கலசம் தண்ணீர் கொடுத்தாலும் அதன் பலனை அடையாமல் போவதில்லை. அல்லேலூயா. ஸோ அப்படிப்பட்ட ஒரு சிலாக்கியத்தை ஆண்டவர் நமக்கு நம் மூலமாக நம்முடைய சந்ததிக்கு கர்த்தர் தருவார். நீங்கள் வந்து இங்கே கர்த்தரை ஆராதிக்கிறீங்கன்னா உங்களுடைய பிள்ளைகளும் உங்களுக்கு பின்னால் வந்து என்ன செய்யணும், கர்த்தரை ஆராதிக்க வேண்டும். அதற்கு நீங்கள் இடைவிடாமல் ஜெபிக்கணும். அல்லேலூயா. அந்த நீங்கள்ங்கிற வட்டத்துக்குள்ளே நீங்கள் வந்துட்டீங்க. அடுத்து உங்களுக்கு பின்னாடி யார் வரணும்? உங்களுடைய பிள்ளைகள் வரணும். சிறு பிள்ளைகளாக இருக்கலாம், வாலிபர்களாக இருக்கலாம், வாலிப பிள்ளையாக இருக்கலாம். ஆனால் அவர்களையும் நீங்கள் எங்கே கொண்டு வர வேண்டும்? சபைக்குள்ளே கொண்டு வர வேண்டும். அவர்களுக்குள்ள இந்த ரட்சிப்பை நீங்கள் கொடுக்க வேண்டும். அதுக்கு என்ன செய்யணும்னா, உங்களுடைய பிள்ளைகளுக்காக இரவுல கண் விழித்து கண்ணீர் வடித்து தாய் செபித்தால் அந்த பிள்ளைகளை கர்த்தர் ரட்சிப்பார். அல்லேலூயா, அல்லேலூயா. யாரெல்லாம் உங்களை புறக்கணிக்கிறாங்களோ, நீங்கள் இப்படி ஒரு பெந்தகோஸ்துக்கு போயிட்டீங்க அப்படின்னா அங்கே தான் ஆண்டவர் உங்கள் குடும்பங்களுக்கு, உங்கள் சொந்த பந்தங்களுக்கு, உங்களோடு இருக்கிறவர்களுக்கு ஆண்டவர் உங்களை எப்படி மாற்றுவார்கள்? உப்பாக கர்த்தர் மாற்றுவார். அல்லேலூயா. அந்த நீங்கள் என்று சொல்லுகிறவர்கள் யாருன்னா, உலக இந்த பூமிக்கு உப்பு. ஆமென். ஆகவே அவர்கள் இயேசுவோடு இருந்தவர்கள்
தேவ ராஜ்யத்துக்கு உட்பட்டவர்கள், அழைக்கப்பட்டவர்கள், மீட்கப்பட்டவர்கள், பாவத்திலிருந்து கழுவப்பட்டவர்கள், அல்லேலூயா, சாபத்திலிருந்து விடுவிக்கப்பட்டவர்கள், ஆமென், உடன்படிக்கைக்கு உட்பட்டவர்கள். ஞானசானம் என்னும் உடன்படிக்கைக்குள்ள வந்ததுனாலதான் உங்களுக்கு எனக்கு ஆண்டவர் பெரிய கிருபையை பாராட்டி கொண்டிருக்கிறார். அல்லேலூயா, ஆமென். அந்த ஞானசானம் எடுக்கல அப்படின்னா இன்னைக்கு நாம் அவரோடு உடன்படிக்கை பண்ணி இருக்க முடியாது. ஆனால் அவரோடு கூட உடன்படிக்கை பண்ணும் ஸ்லாக்கியத்தை ஆண்டவர் நமக்கு தந்திருக்கிறார். அல்லேலூயா. அடுத்து உடன்படிக்கை பண்ணி நம்ம சபைக்குள்ள கொண்டு வந்து கர்த்தர் வச்சிருக்காரு. எதுக்குள்ள வச்சிருக்கிறாரு? சபைக்குள்ள. உண்மையிலேயே இந்த கணேசபுரத்துல இப்படி ஒரு நல்ல சபையை கர்த்தர் வச்சிருக்காருன்னா அதுக்கு நீங்க எல்லாம் கொடுத்து வச்சவங்க. நீங்க எல்லாருமே இங்க பக்கத்துல தானே இருக்கீங்க வீடு. உங்க வீட்டுக்கு பக்கத்துல உங்களுக்கு ஒரு சபை இருக்கு. கேரளாவெல்லாம் பார்த்தா 15 கிலோமீட்டர், 10 கிலோமீட்டர், 20 கிலோமீட்டர் டிராவல் பண்ணி போகிறாங்க. ஆனால் உங்களுக்கு உங்கள் வீட்டுக்கு பக்கத்தில் அதே தெருவிலேயே 2 தெரு தள்ளி என்ன ஆண்டவர் என்ன வச்சுருக்காரு? ஒரு சபையை வச்சுருக்காரு. அந்த சபைக்காக எல்லாரும் கை தட்டி கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுங்க பார்ப்போம். ஆமென், அல்லேலூயா. அப்போ திருச்சபைக்கு உட்பட்டவர்கள். இந்த திருச்சபைக்கு உட்பட்டவர்கள் ஏன் குறிப்பாக நான் சொல்கிறேன் அப்படின்னா அதுக்கு காரணம் இந்த திருச்சபையைத்தான் மறுரூபமாக்க ஆண்டவர் வரப்போகிறார். அல்லேலூயா. தனித்தனியா கிடக்கிற கிறிஸ்தவங்களை அல்ல, யார் இந்த சபைக்குள்ள இருக்கிறாங்களோ, சபையில யார் அவரை ஆராதிக்கிறாங்களோ, சபையில யார் அவரை மேன்மைப்படுத்துகிறார்களோ, சபையில யார் இரவும் பகலும் கர்த்தருடைய வேதத்தை தியானிக்கிறார்களோ அவர்களை மறுரூபமாக்கவே ஆண்டவராக இயேசு மறுபடியும் வரப்போகிறார். வருகையின் அடையாளங்கள் இன்றைக்கு நடக்க துவங்கிவிட்டன. அல்லேலூயா, அல்லேலூயா. வருகையின் அடையாளங்கள். இயேசு எப்படி வருவார்? எல்லாம் கிண்டல் அடிப்பாங்க. அவர் எந்த ட்ரெயினில் வராரு, எந்த கப்பலில், எந்த பிளேனில் வராரு அப்படின்னா அவர் எதுலேயும் வர மாட்டார். அவர் மேகங்களுடனே வருவார். இந்த மேகத்தில் அவர் காணப்பட போகிறார். அன்றைக்கு உங்களையும் என்னையும் மறுரூபப்படுத்தி ஆண்டவர் எடுத்துக் கொள்ளுவார். அல்லேலூயா. அந்த மறுரூபத்துக்கு தகுதியாக்குவது இந்த சபை. சபையில நீங்க இருந்து இரவும் பகலும் கர்த்தரை தேடி ஆராதித்தா போதும். நம்ம பைத்தியக்காரி மாதிரி தான் உலகத்தில் உள்ளவங்களுக்கு தெரியும். கிறிஸ்துவுக்காக நம் பைத்தியம் தான். ஆனால் ஒரு நாள் அவர்கள் கைவிடப்படுவார்கள். உங்களையும் என்னையும் ஆண்டவர் மறுரூபமாக்கி எடுத்துக் கொள்ளுவார். அந்த மறுரூபத்துக்கு உட்பட்டவர்கள் தான் அந்த நீங்கள். அல்லேலூயா, அல்லேலூயா, ஆமென். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, உலகத்துல எவ்வளவு வசதி இருந்தாலும், எவ்வளவுதான் பணம் இருந்தாலும், ஐஸ்வர்யம் இருந்தாலும் இந்த மகத்தான ரட்சிப்பு இல்லை. இதுக்கு அவங்க கண்கள் திறக்கப்படல. ஆனா உங்களுடைய என்னுடைய கண்களை கர்த்தர் திறந்தார். மனக்கண்களை பிரகாசமாக்கிறார். இயேசுதான் தெய்வம் என்று ஆண்டவர் நமக்கு உணர்த்தினார், வெளிப்படுத்தினார். ஆகவே அவருடைய பிள்ளைகள் ஆகும்படி அதிகாரம் கர்த்தர் நமக்கு கொடுத்திருக்கிறார். அல்லேலூயா, 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 ஆமென். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, தேவன் நமக்கு கொடுத்த இந்த மகா பெரிய ரட்சிப்பை கொண்டாடணும். என்ன செய்யணும்? கொண்டாடணும். ஏன்னா அதுதான் இந்த உலகத்திலே சிறப்பானது. நமக்கு வீடு கிடைச்சதுனாலயோ, காரு கிடைச்சதுனாலயோ இதெல்லாம் நமக்கு முக்கியம் இல்லை. ஆனா எல்லாத்தையும் விட முக்கியம் எது அப்படின்னா, நமக்கு ஆண்டவர் நம்ம ஆத்மாவை அந்த நரகத்துக்கும் நரகத்தின் வல்லடியில் இருந்து நம்மை விடுவித்தாரே, அதுதான் நமக்கு சிறப்பான ஒரு காரியம். அல்லேலூயா. ஆண்டவரே, என் ஆத்மாவை ரட்சித்தீரே, உமக்கு ஸ்தோத்திரம் என்று கர்த்தரை நாம் மேன்மைப்படுத்த வேண்டும். அதுதான் தேவன் நமக்கு தந்த மகா பெரிய ஸ்லாக்கியம். அதற்காக எப்பொழுதும் அந்த ரட்சிப்புக்காக நீங்க கர்த்தரை எப்பொழுதும் ஸ்தோத்திரம் பண்ணுங்க. அல்லேலூயா. அந்த ரட்சிப்புக்காக நீங்க ஸ்தோத்திரம் பண்ணினீங்கன்னா அந்த ரட்சிப்பு உங்களை விட்டு பறிபோகாது. அல்லேலூயா. எதை பாதுகாக்கணும்? ரட்சிப்பை பாதுகாக்கணும். ரட்சிப்பு பறி போயிடுச்சு அப்படின்னா அவ்வளவுதான், நம்ம பரலோகத்துக்கு போக முடியாது. அவருடைய வருகையில் நாம் ஏறெடுத்துக் கொள்ளப்பட முடியாது. அல்லேலூயா. ஆகவே இப்ப நம்ம ஆண்டவர் ஒரு மறுரூபத்திற்கு தகுதியாக இந்த உலகத்தில் ஆண்டவர் வச்சிருக்காரு. நம்மளை இன்னைக்கு பாதுகாப்பது எது அப்படின்னா இந்த சபை. அல்லேலூயா. அந்த சபையில கர்த்தர் நம்மளை கொண்டு வந்து சேர்த்துட்டார் பாருங்க. நீங்கள் உண்மையிலேயே கொடுத்து வைத்தவர்கள். அல்லேலூயா. ஸ்லாக்கியம் பெற்றவர்கள். ஏன்னா நிறைய பேர் இன்னைக்கு ரட்சிக்கப்பட்டுட்டு
சரியான ஒரு சபையில் போய் ஒரு அங்கமாக இருக்க மாட்டாங்க. சும்மா சபையாக அலைவாங்க. ஒரு வருஷம் ஒரு சபையில், இன்னொரு 2 வருஷம் இன்னொரு சபையில், இப்படி போயிட்டே இருப்பாங்க. நாற்றை பிடிங்கி நட்டுனா என்ன ஆகும்? வாடிடும், அது பலம் தராது. எங்கே நாட்டப்பட்டீர்களோ, நான்லாம் இந்த அளவுக்கு, எனக்கு வயசு 72, ஆனால் நான் ஒரு வாலிபனை போல இன்னைக்கு நான் ஓடிக்கிட்டு இருக்கிறேன். அல்லேலூயா, ஆமென். நேற்றுக்கு 2 மீட்டிங், காலையில் ஒரு மீட்டிங், திங்கக்கிழமை நாகப்பட்டினம், செவ்வாய்க்கிழமை காலையில் மயிலாடுதுறை, சாயங்காலம் புதுக்கோட்டை, இன்னைக்கு இங்கே திருச்சியில் 2 மீட்டிங், நாளைக்கு 2 மீட்டிங். அல்லேலூயா. நாளை நாள் திங்கள் செவ்வாய் புதன் வியாழன் 4 நாளைக்குள்ள 7 மீட்டிங்கில் கர்த்தர் எனக்கு பேசுறதுக்கு கர்த்தர் கிருபை கொடுத்திருக்கிறார். அல்லேலூயா. இந்த 7 மீட்டிங்கில் பேசி ஆண்டவர் நாமத்தை மகிமைப்படுத்த ஒரு சிலாக்கியத்தை தந்திருக்கிறார் என்றால், பலனை தந்திருக்கிறார் என்றால், சுகத்தை தந்திருக்கிறார் என்றால், ஓடுவதற்கு கிருபையை தந்திருக்கிறார் என்றால், பிரயாணம் பண்றதுக்கு கர்த்தர் நல்ல கிருபையை தந்திருக்கிறார், அது பெரிய சிலாக்கியம். அல்லேலூயா, அல்லேலூயா, ஆமென். எனக்கு ஒரு வாரம் ஞாயிற்றுக்கிழமை மத்தியானம் நான் காரை எடுத்தேன்னா, வியாழக்கிழமை ராத்திரி நான் வீடு போய் சேரும்போது 1500 கிலோமீட்டர் டிராவல் பண்ணியிருப்பேன். வாரம் எத்தனை கிலோமீட்டரு? 1500 கிலோமீட்டர் போய்கிட்டு இருக்கேன். எனக்கு அது குதூகலமாக இருக்கிறது. குறுக்கில கர்த்தர் பலனை தந்திருக்கிறாரு. கால்களில நின்று பேசுவதற்கு ஆண்டவர் ஜீவனை தந்திருக்காரு. நல்ல தொண்டையும் தந்திருக்காரு ஆண்டவர். அல்லேலூயா. நீங்க உட்கார்ந்து கேட்கத்தான் வேணுமே ஒழிய, இன்னைக்கு ராத்திரி 11 மணி வரைக்கும் வேணாலும் என்ன செய்யலாம்? பிரசங்கம் பண்ணிக்கிட்டே இருக்கலாம். மழை பெஞ்சுக்கிட்டே இருந்தா 11 மணி வரைக்கும் உட்கார்ந்துக்கிட்டே இருக்கலாம். அல்லேலூயா, ஆமென். பேசலாம். கர்த்தருடைய சத்தியத்தை பேசுறதுல நமக்கு ஒன்றும் சலிப்பு இல்லை. அல்லேலூயா. இனி வரும் நாட்கள் இதை போலதான் ஓங்கி ஓங்கி மழை அடிக்கும். இங்கேயாவது இந்த மாதிரி மழை பெய்யுது. இப்ப சமீபத்தில் ஹிமாச்சல் பிரதேசத்தில் மழை பெஞ்சது, மேகம் அப்படியே கிழிந்து தொப்புன்னு விழுந்த மாதிரி விழுந்து பயங்கரமான வெள்ளம், ஏகப்பட்ட வீடுகள் அழிந்து விட்டது. இதெல்லாம் இந்த கடைசி காலத்தின் அடையாளம். அல்லேலூயா. இப்ப அவர் வாசலண்டை வந்து விட்டார். அல்லேலூயா. யுத்தங்களின் செய்திகளை கேள்விப்படுவீர்கள். உக்ரைன் ரஷ்யா யுத்தம் வருஷ கணக்கா போய்கிட்டு இருக்கு. இஸ்ரேலுக்கு ஹமாஸுக்கு என்னது யுத்தம் நடந்து கொண்டே இருக்கிறது. இன்னும் ஆஸ்திரேலியாவில் கலவரம், கனடாவில் கலவரம், இங்கிலாந்துல கலவரம், அல்லேலூயா, நேபாளத்தில் கலவரம், இப்படி எல்லா இடத்துல என்ன நடந்துகிட்டு இருக்கு? கலவரங்கள் நடந்து கொண்டிருக்கிறது. பொருளாதார வீழ்ச்சி ஏற்பட்டு கொண்டிருக்கிறது. எனக்கு விலைவாசி கூடிவிட்டது. மனுஷன் வாழ்றதுக்கு என்ன இல்லை, வழி இல்லை. இதுக்கு நடுவில் இத மாதிரி இயற்கை என்ன செய்து மழையை கொட்டி சேதங்களையும் அழிவையும் உண்டு பண்ணி கொண்டிருக்கிறது. இதை பார்க்கிற விசுவாசி உன் ஆத்மாவை கர்த்தருக்குள்ளே திடப்படுத்தி அவர் வருகை சமீபமாய் இருக்கிறது என்று இந்த ரட்சிப்பு நிறைவேற என்ன செய்யணும்? பிரயாசப்படணும். அல்லேலூயா. இந்த மாலை வேளையில இந்த வார்த்தையை கேட்பதற்காக ஆண்டவர் உங்களை கொண்டு வந்திருக்கிறார் என்றால், நீங்கள் வந்திருக்கிறீர்கள் என்றால், அது உங்களுக்கு கர்த்தர் கொடுத்த ஒரு சிலாக்கியம். உங்களுக்கு தேவனுடைய வார்த்தையை பேச எனக்கு ஒரு வாக்கியம் கர்த்தர் தந்திருக்கிறார் என்றால், அது தேவன் எனக்கு தந்த ஒரு மாபெரும் சிலாக்கியம். அல்லேலூயா, அல்லேலூயா. நல்ல கையை உயர்த்தி 3 அல்லேலூயா சொல்லுங்க பாப்போம். மழையை விட நம்ம சத்தம் அதிகமா இருக்கணுங்க. அல்லேலூயா, 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 ஆமென். சரி, இப்போ ஆண்டவர் சொன்னாரு, நீங்கள் இந்த உலகத்திற்கு உப்பா இருக்கிறீர்கள். பின்னால கேட்கா எல்லாருக்கும் கேட்கா? சரி, நீங்கள் உலகத்துக்கு எப்படி இருக்கிறீர்கள்? உப்பாக இருக்கிறீர்கள். மிளகா இருப்பீங்க. உப்பை விட மிளகு எது சொல்லுங்கம்மா? உப்பை விட மிளகு விலை கூடினது. உப்பை விட நீங்க மிளகு இல்லாம குழம்பு வச்சா கூட சாப்பிட்டுடலாம். ஆனா உப்பு இல்லாம குழம்பு வச்சா, உப்பு இல்லாம பண்டம் குப்பையில. உப்பு போடலை அப்படின்னா நம்ம என்ன செய்ய முடியாது? சாப்பிட முடியாது. ஆனா மிளகே இல்லாம ரசம் வச்சா கூட என்ன செஞ்சிடலாம்? சாப்பிட்டுடலாம். ஆனா ஆண்டவர், நீங்கள் இந்த உலகத்துக்கு மிளகாய் இருக்கிறீர்கள். மிளகு விலை ஜாஸ்தி. உப்பை விட பல மடங்கு விலை ஜாஸ்தி. எது? அதை விட விலை ஜாஸ்தி என்ன தெரியுமா? ஏலம்.
ஏலக்காய் இருக்குல்ல, கடையில் போய் வாங்கினா ஒரு 25 ரூபாய்க்கு கொடுங்கன்னா ஒரு 5 4 எண்ணித்தான் தருவோம். எது? ஏலக்காய். நீங்கள் இந்த உலகத்துக்கு ஏலக்காயா இருக்கிறீர்கள்னு சொன்னாரா? சொல்லுங்க. இல்ல, ஏலக்காயும் சொல்லல, விலை கொண்ட மிளகையும் சொல்லல. ஆனா ஆண்டவர் எதை சொன்னாரு? சாதாரணமாய் அற்பமாய் நினைக்கக்கூடிய உப்பு. ஆனா மழை காலத்துல உப்பு விலை என்ன செய்யும்? அதிகரிச்சிடும். ஏன்னா உப்பு ப்ரொடக்ஷன் இருக்காது. அப்போ உப்பு விலை என்ன செய்யும்? கூடும். ஆகவே அந்த இயேசுவின் காலத்துல இந்த உப்புக்கு இஸ்ரவேலில் பெரிய மதிப்பு, விலை ஜாஸ்தி. அதனாலதான் ஆண்டவர் எதை சொன்னாரு? உப்பை சொன்னாரு. அது மட்டும் இல்ல, இந்த உப்பினுடைய பயன்பாடு கிட்டத்தட்ட 5 வகையான பயன்பாடு இருக்கு. உப்புக்கு எத்தனை வகையான பயன்பாடு? 5 வகையான பயன்பாடு. இந்த உப்பு அதனுடைய தன்மைகள் என்ன அப்படின்னா, அது உப்பு பாதுகாக்கும், ப்ரிசர்வேஷன். அது எந்த பொருள், நீங்க எந்த பொருளானாலும் சரி, அந்த பொருளை பாதுகாக்கணும்னா எதை தடவி வைக்கணும்? உப்பை தடவி வைக்கணும். அல்லேலூயா. அந்த உப்பு தடவி வச்சா அந்த பொருள் பாதுகாப்பா இருக்கும். அல்லேலூயா. சரி, அது மாதிரி இப்போ காஷ்மீர், அது மாதிரி வெளிநாடுகள், ஜப்பானில், ஹாலந்து, ஜெர்மனி, ஐரோப்பா நாடுகளில், அமெரிக்காவில் பயங்கரமான பனி காலத்தில் என்ன செய்வாங்க? ரோட்டில் வண்டி ஓட்ட முடியாது. ஏன்னா பனிக்கட்டி இருக்கும். இந்த பனிக்கட்டி உருகணும்னா எதை போடுவாங்க? உப்பை போடுவாங்க. அதுக்குன்னு சில ட்ரக் இருக்கு. அந்த ட்ரக்கில் பின்னால் முழுவதும் உப்பு இருக்கும். ஒரு ட்ரக் அந்த உப்பை போட்டுக்கிட்டே போகும். போன உடனே அந்த 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 பனிக்கட்டியினுடைய இறுக்கமான தன்மை கொஞ்சம் லூஸ் ஆகும். அதுக்கப்புறம் பின்னால் இன்னும் ஒரு பெரிய இந்த புல் ரவுசர் மாதிரி வண்டி இருக்கும். அதை அந்த இதை இப்படி வெட்டி இப்படி தள்ளிக்கிட்டு போகும். இப்படி வெட்டி இப்படி தள்ளிக்கிட்டே போகும். ஆக உப்பைத்தான் அந்த இடத்துல போட்டு பாதுகாப்பாக என்ன செய்யறாங்க? அவங்க பிரயாணம் பண்றாங்க. அப்போ உப்பு முதல்ல பாதுகாக்கும் தன்மை கொண்டது. ஆமென். இரண்டாவது, உப்பு சுவை தரக்கூடியது. அல்லேலூயா. நம்ம என்ன சாப்பாடு செஞ்சாலும் சரி, அந்த சாப்பாட்டில் என்ன சேர்க்கணும்? கொஞ்சம் உப்பை சேர்க்கணும். உப்பு கூடுனாலும் போச்சு, குறைஞ்சாலும் போச்சு. அல்லேலூயா. அந்த உப்பை அளவா, உங்களுக்கு அதுக்கு ஆண்டவர் ஒரு கிருபையை தந்திருக்காரு. எதுக்கு? உப்பை அளவா போடுறதுக்கு. சிலருக்கு அந்த உப்பு போடுற தன்மை விளங்காது. சில பெண்கள் எப்படி நான் ரொம்ப கவனமாக தான் போட்டேன், கொஞ்சம் உப்பு கூடிச்சு. அல்லேலூயா. கொஞ்சம் தண்ணியை ஊற்றி, இல்லைன்னா அந்த உப்பு கச்சிட்டுனா என்ன செய்ய முடியாது? சாப்பிட முடியாது. ஆனால் சிலர் போட்டாங்கன்னா ரொம்ப துல்லியமாக ஒரு தடவை போட்டு அப்படி எடுத்து உப்பு பார்த்தா கரெக்டாக இருக்கும். அது ஆண்டவர் உங்கள் கைக்கு தந்த கிருபை. நான் எப்போவுமே சொல்லுவேன் பெண்களுக்கு, மசாலா அரைக்கும் போது தோத்திரம் பண்ணிக்கிட்டே மசாலா அரைங்க. குழம்ப கூட்டி வைக்கும் போதும் தோத்திரம் பண்ணிக்கிட்டே இருங்க. சோறு பொங்கும் போதும் நீங்கள் இதை செய்யுங்க. உங்கள் கையில் ஒரு நல்ல ருசியை தந்து உங்கள் பிரயாசத்துக்கு கர்த்தர் ஒரு பலனை கொடுப்பார், ஒரு ஆசீர்வாதத்தை கொடுப்பாரு, ஒரு ருசியை கொடுப்பாரு. சில பெண்கள் குழம்பு வச்சாங்கன்னா வெறும் ரசம் வச்சா கூட அது எப்படி இருக்கும்? 7 வீட்டுக்கு மணக்கும். ரசம் மணக்குமா மணக்காதா? மணக்கிற மாதிரி ரசம் வைக்கிறீங்களா? நீங்க எப்படி வைக்கிறீங்க? அல்லேலூயா. நான் சின்ன பிள்ளையா இருக்கையில எங்க அம்மா ரசம் வச்சாங்கன்னா 7 வீட்டுக்கு மணக்குங்க. மிளகு ரசம் அவ்வளவு துல்லியமா இருக்கும். இப்ப எல்லாம் பாலா போன தக்காளியும் அப்புறம் என்ன புளியும் கொண்டு போயிட்டு புளி ரசம் தான் வைக்காங்க. புளி ரசத்தை விட சிறப்பானது எது? மிளகு ரசம். அந்த மிளகு ரசம் ஜீரணத்தை உண்டு பண்ணும். மிளகு ரசம் என்ன செய்யும்? ஜீரணத்தை உண்டு பண்ணும். அந்த மிளகு ரசம் நமக்கு சளி பிடிக்காம இருக்கும். இந்த மிளகு சேரும் போது ரத்தத்தை சுத்திகரிக்கும், விஷத்தை முறிக்கும். நிறைய பயன்பாடு இருக்கு மிளகுக்கும். ஆனால் கர்த்தர் சொல்கிறார், நீ உப்பாய் இருக்கிறீர்கள். இந்த பூமிக்கு எப்படி இருக்கீங்க? உப்பாக இருக்கிறீர்கள். நான் அந்த தன்மையெல்லாம் சொல்லிட்டு ஒரே ஒன்றை மட்டும் நான் உங்களுக்கு விளக்கி சொல்றேன். முதல்ல அது பாதுகாக்கும், இரண்டாவது சுவை தரும், மூன்றாவது அது குணப்படுத்தும். குணமாக்குற எல்லா மெடிசனில் பார்த்தாலே எது சேர்ந்துருக்கும்? இந்த உப்பு சேர்ந்துருக்கும். அதுக்கடுத்து நாலாவது அது சுத்திகரிக்கும். என்ன செய்யும்? சுத்திகரிக்கும். நீங்கள் எந்த கிளீனிங் ப்ராடக்டாக இருந்தாலும் சரி, அந்த கிளீனிங் ப்ராடக்ட்டுக்குள்ளே என்ன சேர்த்துருப்பாங்க? சால்ட்டு சேர்த்துருப்பாங்க.
சோடா உப்புன்னு ஒன்று இருக்கு இல்லையா, அந்த சோடா உப்பு வந்து இல்லாத ஒரு பொருளே இருக்காது. கிளீனிங் ப்ராடக்ட்ஸ் எல்லாத்துலேயுமே என்ன இருக்கும், அந்த சோடா உப்பு இருக்கும். அப்போ இந்த உப்புக்கு எத்தனை தன்மைகள் இருக்கிறது? ஒன்று என்னது, பாதுகாக்கும். ரெண்டாவது சுவை தரும். மூன்றாவது குணமாக்கும். நாலாவது சுத்திகரிக்கும். சரி, இப்போ நீங்கள் வந்து லேவியராகமத்தில் நீங்கள் பார்த்தீங்கன்னா இந்த உப்பை குறித்து அங்கே சொல்லப்பட்டிருக்கிறது. 2 லேவியராகமம் 2:13 வாசிங்க. 2:13. எந்த போஜன பலியும் உப்பினால் என்ன செய்யப்படும்? எந்த போஜன பலியாக இருந்தாலும் அதை உப்பினால் என்ன செய்யப்படுமா? உப்பிடப்படுமா? அந்த உப்பிடப்பட்டால் தான் அதை கொண்டு போய் நம்ம பலிபீடத்தில் வச்சு என்ன செய்ய முடியும்? பலி செலுத்த முடியும். அப்போ முதல்ல தேவனுடைய ஆலயத்தில், அதனால தான் உப்பையும் காணிக்கையாக வைக்கணும். இந்த ஆர்சி சர்ச்சிலெல்லாம் பார்த்தீங்கன்னா, ஆர்சி சர்ச்சில் எதையும் கொண்டு காணிக்கையாக வைப்பாங்க பார்த்துருக்கீங்களா? வேளாங்கண்ணி, புளியம்பட்டி, இப்படி நிறைய ஆர்சி சர்ச் இருக்குது. அந்த சர்ச்சில் பாக்கெட்டாக மெழுகுபத்தியும் அதோட எதையும் வைப்பாங்க? உப்பை காணிக்கையாக கொண்டு வைப்பாங்க. எதுக்கு வைக்கணும்னே தெரியாமலே வைப்பாங்க. அதான் நம்ம பிரச்சனை. உப்பை எதுக்கு வைக்கிறோன்னு நமக்கு என்ன செய்யாது, தெரியாது. ஆனால் உப்பை கொண்டு போய் அங்கே வைப்போம். அப்போ பலிபீடத்தில் அந்த உப்பு வச்சா தான் ஆசாரியனை எடுத்து அந்த பலியில் உப்பை தடவி அவன் பலி செலுத்துவான். எந்த பலியும் எதனால் உப்பிடப்பட வேண்டும்? உப்பினால் அது உப்பிடப்பட வேண்டும். அந்த பலிக்கு முதல்ல போடுறது என்னது? உப்பு. அப்போ ஆசரிப்பு கூடாரத்தில் எந்த பயன்பாடு அதிகம்? உப்பின் பயன்பாடு இருக்கு. நம்ம வீட்டில் மட்டும்தான், ஹோட்டலில் மட்டும்தான் நம்ம நினச்சிக்கிட்டு இருக்கோம். ஆனால் உப்பினுடைய பயன்பாடு எங்கே இருக்கு? ஆசரிப்பு கூடாரத்தில், தேவனுடைய சன்னிதானத்தில் என்ன இருக்கு? உப்பு. அல்லேலூயா. அதான் ஆர்சி மக்கள் எல்லாம் வந்து எதை கொண்டு வந்து வாங்கி வைப்பாங்க? இந்த உப்பை கொண்டு வந்து பாக்கெட்டாக வாங்கி கொண்டு வந்து வைப்பாங்க. அல்லேலூயா. இப்போ பாருங்க, நீங்கள் உங்கள் வீட்டில் இருக்கிற அரிசியில் இதுவரைக்கும் நீங்கள் பிடி அரிசி வைக்காமல் இருக்கீங்கன்னா நீங்கள் வேதத்தை என்னதான் படிச்சிருக்கீங்க? உங்களுடைய வீட்டில் பொருள் உண்டாகி இருக்கணும் அப்படின்னா நீங்கள் வீட்டில் உபயோகப்படுத்துகிற எல்லாத்துக்கும் என்ன கொண்டு வந்து வைக்கணும்? பிடியரிசி கொண்டு வந்து வைக்கணும். அல்லேலூயா. இந்த பிடியரிசியை யார் ஏற்படுத்தினது தெரியுமா? சில நூற்றாண்டுகளுக்கு முன்பதாக ரேனியஸ் என்கிறதான ஒரு மிஷினரி திருநெல்வேலியில் வந்து, திருநெல்வேலியினுடைய அப்போஸ்தலன் என்று அழைக்கப்படுபவர் யாரு? இந்த ரேனியஸ். இவர் வந்து கிராமங்கள்லாம் போய் சுவிசேஷத்தை அறிவித்து அந்த கிராமங்களில் உபதேசியார்களை எல்லாம் நியமிக்கும் போது அந்த காலத்தில் பயங்கரமான வறுமை, கஷ்டம். அப்போ இந்த அதாவது தேசிய ஊழியக்காரர்களை எழுப்பி அவங்கள போய் சபைகளை நடத்துறதுக்கு, ஊழியம் செய்கிறதுக்கு அனுப்பும்போது அவங்களுக்கு சாப்பாட்டுக்கு ரொம்ப கஷ்டம். அப்போ ஒரு ஐடியா பண்ணார். திருநெல்வேலியில் இருக்கக்கூடிய, இப்போ கத்தீட்ரல்னு பெரிய சர்ச் இருக்குது, அந்த சபையில் இருக்கக்கூடிய மக்கள் எல்லாம் டீச்சரு அது இதுன்னு கொஞ்சம் வேலை பார்க்குறவங்க, விவசாயிகள் இப்படியெல்லாம் இருந்ததுனால அவர் சொன்னார், வாரம் நீ எப்பெல்லாம் சமைக்கிறையோ, சமைக்கும்போது ஒரு பிடி அரிசி எடுத்து ஒரு பையில் போடணும். அந்த பை என்ன கலர்னா, இந்த இருக்குல்ல அந்த ஸ்க்ரீன் இருக்குல்ல ப்ரௌன் கலர், அந்த ப்ரௌன் கலரில் அந்த பை இருக்கும். அப்போ அந்த பையை தச்சு குடும்பத்துக்கு ஒரு பையை கொடுத்துருங்கன்ட்டார். அது ஒரு சுருக்கு பை மாதிரி இருக்கும். எனக்கு நல்ல ஞாபகம் இருக்குது. அந்த காலத்தில் நான் வந்து 95 டாக்டரேட் பண்ணதுக்காக பெங்களூரில் போய் ஏஷியா கிராஜுவேட் ஸ்கூல் ஆஃப் தியாலஜியில் போய் சேர்ந்து 5 வருஷம் டாக்டரேட் பண்ணதுக்கு படித்தேன். அப்போ தான் நான் திருநெல்வேலியை பற்றி ஆராய்ச்சி பண்ணும் பொழுது தான், திருநெல்வேலியில் எப்படி கிறிஸ்தவம் பரவினது என்று ஆராய்ச்சி பண்ணும்போது தான் இதையெல்லாம் நான் தோண்டி எடுத்தேன். அப்போ அந்த மிஷினரி என்ன பண்ணார் அப்படின்னா, எல்லாருக்கும் ஒரு பை தச்சு கொடுத்து வாரம் என்ன செய்யணும், டெய்லி 3 நேரம் என்ன செய்வோம். அந்த காலத்தில் சாப்பாடு பொங்கும்ல, இந்த காலத்தில் தான் காலையிலேயே ராத்திரிக்கு என்னது டிஃபனு. அந்த காலத்தில் அப்படி கிடையாது. டிஃபன் வந்து எப்போ போடுவோம்? இட்லிக்கு, கிறிஸ்மஸுக்கு, இந்துக்கள் வந்து தீபாவளிக்கு, முஸ்லீம்ஸ் வந்து ரம்ஜானுக்கு. இதை தவிர நமக்கு இட்லியோ பண்டமோ பலகாரமோ இடையில கிடையவே கிடையாது. ஆனால் இப்போ வந்து நமக்கு என்னது, 2 நேரம் வந்து டிஃபன் ஆகிட்டு 1 நேரம் தான் என்னது
சாப்பாடு. இப்பவும் 3 நேரம் சாப்பாடு சாப்பிட்ற ஆட்கள் இருக்கிறாங்க. ஆக 3 நேரம் சமைக்கும் போதும் ஒரு பிடி அரிசி, அதுக்கு தான் அது பிடி அரிசின்னு பேர், அப்படி எடுத்து அந்த பைக்குள்ளே போட்டுருங்க. ஆனால் அந்த காலத்தில் இருந்த சபை மக்கள், சிஎஸ்ஐ கேத்தலிக்கில் எனக்கு தெரியாது, சிஎஸ்ஐயில் உள்ளவங்க, பெந்தகோஸில் உள்ள, பெந்தகோஸ்னே இது கிடையாது, இது வந்து துவங்கினது எங்கே, சிஎஸ்ஐ தான். அப்போ அந்த சிஎஸ்ஐ மக்கள் ரொம்ப சின்சியராக என்ன செய்வாங்க, இந்த பிடி அரிசியை போட்டு போட்டு ஞாயிற்றுக்கிழமை ஆராதனைக்கு வருவாங்கல்ல, எல்லாரும் கொண்டு வந்து இங்கே வச்சிருவாங்க. எல்லாரும் அதை கொண்டு வந்து வச்சா இதை இந்த ரேனியஸ் மிஷினரி அவர் என்ன செய்வார்னா எடுத்து அந்த கிராமங்களில் இருக்கிறதான உபதேசியார்களுக்கு என்ன செய்வார், கொண்டு போய் கொடுப்பாரு. அப்படித்தான் இந்த பிடி அரிசி வந்துச்சு. இதை நான் வந்து 95ல் இந்த திருநெல்வேலி பாளையங்கோட்டை இந்த ரெண்டையும் ஒப்பிட்டு, பாளையங்கோட்டையில் நிறைய சபைகள் இருக்கு, திருநெல்வேலியில் ஏன் சபை இல்லை அப்படிங்கிறது தான் என்னுடைய ஆராய்ச்சி கட்டுரை. அதை எழுதும்போது தான் நான் படித்தேன். அந்த திருநெல்வேலியினுடைய அப்போஸ்தலனாக இருந்த ரேனியஸ் அவர்கள் எல்லாருக்கும் இந்த முறையை கற்றுக் கொடுத்து அவர்கள் எல்லா திருச்சபைகளையும் என்ன செய்தார்கள், இதை அவர்கள் உண்டு பண்ணி கொண்டு வந்து வைத்தார்கள். அல்லேலூயா. அப்போ இதை படித்த உடனே தான் 95ல் என்னுடைய சபையில் நான் என்ன பண்ணேன், இதை அறிமுகப்படுத்தினேன். அதே மாதிரி நான் எந்த சபைக்கெல்லாம் போகிறேனோ அங்கே எல்லாம் இதை அறிமுகப்படுத்தி செய்ய வைப்பேன். ஏன்னா இதில் என்ன சிறப்பு இருக்குது அப்படின்னா, நீங்கள் இந்த பிடி அரிசியை எடுத்து இப்போ நீங்கள் அதை ஒவ்வொரு தடவை பொங்கும்போது வச்சாலும் சரி, இல்லை அரிசி வாங்கிட்டு வரீங்க, ஒரு 25 கிலோ வாங்கிட்டு வரீங்கன்னு வைங்களேன், 2.5 கிலோ எடுத்து என்ன செஞ்சிடணும், போட்டுடணும். ஒரு 10 கிலோ வாங்கிட்டு வரீங்க, அப்போ 1 கிலோ எடுத்து போடணும். ஒன்று அப்படி செய்யுங்க. இல்லைன்னா நீங்கள் சோறு பொங்கும் போதெல்லாம் என்ன செய்யுங்க, ஒரு பிடி எடுத்து வச்சு எங்கே கொண்டு வந்து வைக்கணும், சபையில் ஞாயிற்றுக்கிழமை வரும்பொழுது. எங்கள் சபையில் பார்த்தீங்கன்னா ஞாயிற்றுக்கிழமை புல்பீட்டில் வந்து அதுக்கு வந்து எங்கள் சபையிலே ஒரு தம்பி எல்லாருக்கும் 2 பை, ஒரு எல்லாத்துக்கும் பேர் எழுதி ஒரு பை இங்கே இருந்தால் ஒரு பை அவங்க கையில் இருக்கும். அதுக்கப்புறம் அவங்க போகும்போது அந்த பையை எடுத்து அவங்க கையில் கொடுத்துருவாங்க. இந்த எப்படி பார்த்தாலும் ஒரு 30-40 கிலோ 50 கிலோ வரைக்கும் வரும். ஆனால் அந்த மாதத்துலேயே அவ்வளோ காலி ஆகிடணும். அதை நான் பலருக்கு ஊழியக்காரங்களுக்கு கொடுப்பேன், இல்லாதவங்களுக்கு கொடுப்பேன், வயசானவங்களுக்கு கொடுப்போம், விதவைகளுக்கு கொடுப்போம். அதை பாசமாக எல்லாருக்கும் பகிர்ந்து என்ன செய்வாங்க, அதை கொடுத்துருவாங்க. எங்கள் பிள்ளைகளுக்கும் அதை கொடுப்போம். அதில் 3/4 ரேஷன் அரிசி வரும், 1/4 இந்த மற்ற அரிசி வரும். எந்த அரிசி வந்தாலும் நமக்கு அதை பற்றி கவலை இல்லை. அந்த அரிசிகளை எல்லாருக்கும் பங்கு வச்சு கொடுத்து சிலர் வந்து கேட்பாங்க. ஒரு நாள் ஒருத்தர் பாளையங்கோட்டையிலிருந்து வந்து, ஐயா உங்கள் சபையில் அரிசி வாங்கினா தரித்திரம் போயிடும்னு சொன்னாங்க, எனக்கு ஒரு படி அரிசி தருவீங்களான்னு கேட்டார். அப்போ தான் எனக்கு அந்த ரகசியம் புரிஞ்சது. நான் சொன்னேன், ஒரு கிலோ என்னையா, உங்களுக்கு ஒரு 5 கிலோ தாரேன். அவருக்கு வயசாளி தூக்க முடியல. ஒரு தம்பியை கூப்பிட்டு இந்த 5 கிலோ அரிசி அவர் கூட போய் பஸ் ஏற்றி விட்டு வா அப்படின்னு அவர் அனுப்பி விட்டேன். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகள், நான் ஒரு குடும்பம் சொன்னேன் பாருங்க, அந்த குடும்பத்தில் இந்த குருணாவும் அது இதுவும் அந்த 5 கிலோ அரிசியை கொடுத்து விட்டாங்களா பாஸ்டமா, இன்னைக்கு வரைக்கும் அந்த குடும்பத்தில் தரித்திரம் கிடையாது. அல்லேலூயா. அந்த அம்மா கிறிஸ்துவுக்குள்ள மரித்து அடக்கம் பண்ணப்பட்டு எல்லாம் போயிட்டாங்க. ஆனால் அவங்க பேத்திக்கு இதே சபையில் மகிமையான என்கேஜ்மெண்ட்டை கர்த்தர் நடத்த உதவி செய்தார். அல்லேலூயா. அந்த அம்மா கிட்டத்தட்ட எங்கள் வீட்டில் ஒரு 11 வருஷம் சமையல் வேலை பார்த்துச்சு. சமையல் வேலை பார்த்துட்டு இருந்தாங்க. அங்கே முதல் தலைமுறையில் தரித்திரம் இருந்தாலும் ஏசு அந்த குடும்பத்தில் வந்து இந்த ஆலயத்தினுடைய அந்த ஆகாரம் அவர்களுக்கு போன உடனே அந்த தரித்திரத்தையே கர்த்தர் தலைகீழ மாற்றி போட்டார். அல்லேலூயா, அல்லேலூயா. அதுதாங்க அந்த சிறப்பு. இந்த ஞாயிற்றுக்கிழமையிலேருந்து அதை செய்வீங்களா? ஒரு பையில போட்டு என்ன செய்யணும், கொண்டு வந்து எங்கே வைக்கணும், இங்கே வைக்கணும். உங்கள் ஊழியக்காரரு 2 குடும்பம் இருக்கு, இந்த 2 குடும்பமும் என்ன செய்யக்கூடாது, கடையில் வாங்கக்கூடாது. இதே அவங்களுக்கு போதுமானதாக இருக்கணும். இப்போ நாங்கள் வந்து அப்படி தான், அதில் தான் நாங்களும் சாப்பிட்டுக்கிட்டு இருந்தோம். அதுக்கப்புறம் நாங்கள் வந்து இந்த மாப்பிளச்சம்பா அரிசி மட்டும் சாப்பிட்றதுனால இந்த பிடி அரிசியில் சாப்பிடலை. அப்போ எங்கள் விசுவாசி ஒருத்தர், அவர் ஒரு ஃபயர் சர்வீஸ் ஆஃபீஸர், அவர் ஒரு நாள் வந்து கேட்டார், நீங்கள் வந்து இந்த மாப்பிளச்சம்பா அரிசி தானே சாப்பிட்றீங்க, நாங்கள் காணிக்க வச்ச அரிசியை நீங்கள் சாப்பிட மாட்டேங்கிறீங்களே அப்போ எங்களுக்கு ஆசீர்வாதம் இல்லையே அப்படின்னாரு. சரி, எங்களுடைய உடல்நிலை நிமித்தம் நாங்கள் எதை சாப்பிட்றோம்,
இந்த மாப்பிள்ளை சம்பா அரிசியை சாப்பிட்டோம் அப்படின்ன உடனே உங்களுக்கு மாதத்துக்கு எவ்வளோ ஆகும்? எங்கள் 2 பேர்த்துக்கும் 5 கிலோ ஆகும். அவர் மறுநாளே போய் அது எங்கே கிடைக்கணும் விசாரித்து 5 கிலோ வாங்கி கொண்டு வந்து தந்துடுவார். அவரு கொண்டு வந்து அவருடைய காணிக்கு அவர் குடும்பத்திலேருந்து வைக்கிறது என்ன அரிசி? மாப்பிள்ளை சம்பா அரிசி. சிவப்பாக இருக்கும், வேகிறதுக்கு ரொம்ப நேரம் ஆகும். 2 மணி நேரம் நல்ல கொதிக்க தண்ணியில் போட்டு வச்சுட்டு திரும்ப சமைச்சோம் அப்படின்னா நல்ல பூவாக சமைஞ்சிரும். அது வந்து சுகர் அதிகம் ஏறாது, அது நல்லா இருக்கும். ஆக அவர் போய் அதை வாங்கி கொண்டு வந்து அவர் சாகிற வரைக்கும் அதான் அந்த அரிசி தான் வச்சுக்கிட்டே இருந்தார். அதுக்கு பிறகு அவர் இறந்த இந்த கொரோனாவில் தான் அவர் இறந்துட்டார். அவர் இறந்த பிறகு அவங்க வீட்டம்மா 500 ரூபாய் தசம பாகத்தோடு சேர்த்து ஒரு பேப்பரில் எழுதி அரிசிக்கு 500 ரூபா. எனக்கு முதல்ல அவர் இறந்த மறு மாதம் இவங்க வந்து அரிசிக்கு 500 ரூபான்னு எழுதி வச்சாங்க. எனக்கு என்னன்னு புரியலை. அதுக்கப்புறம் அது கீழே எழுதியிருந்தாங்க கீரவடை 500 ரூபாய் அப்படின்னு. எனக்கு குழப்பமாயிடுச்சு. அரிசிக்கு 500, கீரவடைன்னா என்னன்னு எனக்கு புரியலையே அப்படின்னு சொல்லிட்டு ஒரு நாள் சிஸ்டர் உங்கள் தசமாகத்தோடு சேர்ந்து, அவங்க டீச்சர் ரிட்டையர்ட் ஆகிட்டாங்க, அவர் ஃபயர் சர்வீஸ் ஆஃபீஸராக இருந்தவர், உங்கள் கவரில் நீங்கள் வந்து அரிசிக்கு 500 ரூபாயும் கீரைவடை 500 ரூபான்னு எழுதியிருக்கீங்களே அது என்ன அப்படின்னு கேட்டேன். அவங்க சொன்னாங்க எங்கள் வீட்டையா இருக்கையில் அவங்க வந்து 5 கிலோ அரிசி உங்களுக்கு வாங்கி தருவாங்க. இப்போ நான் வந்து போய் அதெல்லாம் தேடி வாங்க முடியாது, அதனால் நீங்கள் வாங்கிக்கிடுங்கன்னு சொல்லி உங்களுக்கு என்ன வைக்கிறோம், அந்த அரிசிக்காக 500 ரூபா நீங்கள் 5 கிலோ அரிசி வாங்கிக்கிடுங்க பாஸ்டையா அப்படின்னா. சரி அப்போ கீரைவடை 500ன்னு போட்டிருக்கல அது என்னது அப்படின்னு. ஐயோ அதுவா, நான் இந்த ஊழியத்துக்கு போகிறதில்ல போகும்போது அவர் என் கூட வருவார், அவர் ரிட்டையர்டு தானே. அப்போ அவரை பாஸ்டையா நானும் உங்கள் கூட வரேன், வயசாளி, காரில் பின்னால் உட்காந்து தோத்திரம் போட்டுட்டு வந்தால் எனக்கு பலன் தானே. அது மட்டும் இல்லை, அவர் ஜனாதிபதி அவார்டு வாங்கினவர், பெரிய வெள்ளத்தில் ஒரு உயிரை காப்பாற்றுறதுனால அவருக்கு ரெக்கமெண்ட் பண்ணி என்ன கொடுத்தாங்க, ஜனாதிபதி அவார்டு கொடுத்தாங்க. இந்த ஜனாதிபதி விருது இருந்துச்சுன்னா இந்த டோல்கேட்டில் முழுவதும் என்னது ஃப்ரீ, டோல்கேட்டில் ஃப்ரீ. இந்த திருச்சி ஒரே ஒரு டோல்கேட்டில் மட்டும்தான் காசு கேட்பான், மற்ற எல்லா இடத்துலையும் அதை எடுத்து இப்படி காட்டினோடனே போங்கன்றவான். அப்போ என் கூட கிட்டத்தட்ட ஒரு 4-5 வருஷம் வந்துக்கிட்டே இருந்தார். அப்போ வரும்போது இடையில அங்கங்கே நிறுத்தி அது மாதிரி ஒரு இடத்துல கீரை வடை கிடைக்கும், அந்த கீரை வடையும் டீயும் வாங்கி எல்லாருக்கும் கொடுப்பார். அதை வீட்டில் போய் அவர் சொல்லியிருக்கார், நான் வந்து வாரம் பால்சியாக கூட போகும்போது இதை மாதிரி நான் வாங்கி கொடுப்பேன் அப்படின்னு அவர் பேசியிருக்காரு. அவர் இறந்த பிறகு அந்த அம்மா வந்து இதை நான் கண்டினியூ பண்ணணும், இதாங்க சபையில் நல்ல குடும்பங்களை தந்திருக்கிறதுக்காக நம்ம கத்தரை தோத்திரம் பண்ணணும். அல்லேலூயா. அவர் மரித்து அடக்கம் பண்ணப்பட்டு போய்விட்டார், ஆனால் அவர் செய்ததான செயல்களை இன்னும் அந்த குடும்பத்தில் உள்ளவங்க என்ன செய்யலை, நிறுத்தலை. எனக்கு ஆச்சரியமாக இருந்தது. ஒருத்தர் செஞ்சா அவங்களோட அது என்ன செஞ்சிடும், போயிடும், அதுக்கப்புறம் அவங்க அடுத்து செய்ய மாட்டாங்க. ஆனால் இப்போ வரைக்கும் அவங்க அப்போ தான் அவங்க சொன்னாங்க, அவங்க எங்கள் வீட்டையா இருக்கையில் உங்கள் கூட வந்து அதெல்லாம் வாங்கி தருவாங்கல்ல, இப்போ வந்து நான் அதுக்காகத்தான் அவங்க செய்த எந்த ஒன்றையும் நிறுத்தக்கூடாதுன்னு நான் கத்தருக்குள்ள தீர்மானிச்சிருக்கேன். அதனால தான் அதுக்கு ஒரு 500 ரூபா கீரை வடைக்கு, இந்த அரிசிக்கு ஒரு 500 ரூபா. எனக்கு ஆச்சரியமாக இருந்தது. அல்லேலூயா, அல்லேலூயா. அப்ப அந்த கணவனும் மனைவியும் கர்த்தருக்கு கொடுக்கிறத பத்தி எவ்வளவு மேன்மையாக பேசி அவர் தன் மனைவியினிடத்துல சிறப்பா சொல்லி இருந்தார். அதை குறித்து அந்த மனைவி அவருடைய காலத்துக்கு பின்பு செய்ய வேண்டும் என்று அவர்கள் அதை செய்து கொண்டிருக்கிறார்கள். அல்லேலூயா. இதுதாங்க குடும்பத்துல, இதைத்தான் பேசணும். அடுத்த குடும்பங்களை பத்தியோ மற்றவங்களை பத்தியோ கோடு பேசக்கூடாது. அது நம்ம பிள்ளைகளை பாதிக்கும். நிறைய விசுவாசிகள் ஊழியர் குடும்பத்தை பற்றி பேசுவாங்க, மற்ற விசுவாசியை பற்றி பேசுவாங்க, அவங்கள பற்றி இவங்களை பற்றி பேசுவாங்க. இப்படியெல்லாம் பேசி நம்ம மூளையும் கரப்ட் ஆகி நம்ம பிள்ளைகளுக்கும் சாபத்தை சேர்த்து வச்சுட்டு போயிடுவோம். அது ஒரு நாளும் இருக்கக்கூடாது. அல்லேலூயா. தேவனுக்காக செய்யும் நல்ல காரியங்களை உங்கள் குடும்பத்திலிருந்து நீங்கள் பேசுங்கள். உங்களுக்கு பின்பு உங்கள் தலைமுறைகள் அதை செய்யத்தக்கதாக அவர்களை உற்சாகப்படுத்துங்கள். கத்தர் உங்கள் தலைமுறையோடு இருந்தே உங்களை கத்தர் ஆசீர்வதிப்பார். அல்லேலூயா. இப்ப அவரு இந்த எங்கள் சபையில ஒரு உப்பா இருந்து இதெல்லாம் செய்து அவர் போயிட்டார். அவர் 2021 அந்த கொரோனாவில் என்ன செஞ்சிட்டாரு, நானும் பாதிக்கப்பட்டு ஹாஸ்பிட்டலில் இருக்கேன், என்னுடைய மகனும் பாதிக்கப்பட்டு ஹாஸ்பிட்டலில் இருக்கான். அவர் மரித்து போய்விட்டார். அவர் அடக்கம் பண்ணுறது கூட நாங்கள் வர முடியலை. ஏன்னா கொரோனாவில் பயங்கர பிரச்சனைலாம்
அந்த டைமில் தான் அவர் இறந்துட்டார். அவர் இறந்தது உண்மையிலேயே எங்களுக்கு கை ஒடிஞ்ச மாதிரி ஆயிடுச்சு. சபையில் எந்த ஒரு காரியமானாலும் ஆளாக வந்து நிற்பார். அல்லேலூயா. ஒரு கன்வென்ஷன் நடக்கா, சமையல் காரியங்கள் அது இது, சர்ச்சிலே நின்று எல்லாத்தையும் செய்து முடிப்பார். அப்படிப்பட்ட ஒரு நல்ல விசுவாசியை நாங்கள் இழந்தது எங்களுக்கு பெரிய ஒரு இதுதான். அதுக்கப்புறம் நான் யோசனை, இனி இந்த இடத்தை நிரப்புறதுக்கு யார் செய்வா, இதை போல யார் நின்று பொறுப்பாக செய்வாங்க அப்படின்னு நான் யோசித்தேன். ஆனால் அதுக்கு பிறகு இன்னொரு நபரை கர்த்தர் எழுப்பி விட்டார். அல்லேலூயா, அல்லேலூயா. அதே மாதிரி தான் யாராவது இறந்துட்டா அதிகாலையில் 5 மணிக்கு எழுப்பி போய் அந்த குழி வெட்டுறவங்கள போய் பார்த்து அவங்கள கூட்டி கொண்டு போய் அங்கே விட்டு அவங்களுக்கு திரும்ப டீயை வாங்கி கொடுத்து கூடவே நின்று எல்லா காரியங்களையும் செய்வார். அதுபோல தான் அவரும் இறந்த பிறகு இனி இந்த வேலையை செய்கிறதுக்கு யார் எழும்ப போகிறான்னு நினைச்சேன். அதுக்கும் ஒரு நபரை கர்த்தர் எழுப்பினார். அல்லேலூயா, ஆமென். ஸோ உப்புன்னா என்னது? இதுதான். மற்றவங்களுக்கு நம்ம எப்படி இருக்கணும்? டேஸ்டாக இருக்கணும். அல்லேலூயா, பாதுகாப்பாக இருக்கணும். அவர் ஒரு மீட்டிங் போகிறோம், வேனில் நீங்கள் கூட்டிகிட்டு வந்திருக்க பிரதர் அப்படின்னா, பாசையா நீங்கள் போங்க, நான் எல்லாம் நின்று கூட்டிகிட்டு வரேன்னு நின்று எல்லாத்தையும் கலெக்ட் பண்ணி வேனில் ஏற்றி கொண்டு வந்து அங்கே இறக்கி அந்த ஊழியம் முடிஞ்ச பிறகு அல்லது கூட்டம் முடிஞ்ச பிறகு திரும்ப எல்லாத்தையும் கரெக்டாக நின்று எல்லாம் வந்துட்டாங்களான்னு பார்த்து ஏற்றி கொண்டு வந்து வீடு வீடாக கொண்டு வந்து விட்டுருவார். எனக்கு என்ன இல்லை, பிரச்சனையே கிடையாது. எல்லாத்தையும் விட்டுட்டு எனக்கு ஒரு ஃபோன் பண்ணிடுவார், பாச எல்லாத்தையும் கொண்டு வந்து. அப்போ ஒரு விசுவாசி இந்த உப்பை போல இருக்கணும்னா என்ன? பாதுகாப்பாக இருக்க வேண்டும். எப்படி இருக்கணும்? பாதுகாப்பாக இருக்கும். ஒருவருக்கு ஒருவர் பாதுகாப்பாக இருக்க வேண்டும். இளவட்டத்தில் இருக்கக்கூடியவர்கள் வயதானவர்களுக்கு பாதுகாப்பாக இருக்க வேண்டும். அல்லேலூயா. அவங்க தடுமாறிடக்கூடாது. அவங்களுக்கு ஒரு சுகவீனமானால் அவர்களுக்கு நம்ம என்ன செய்யணும்? போய் ஒரு உதவியை செய்து மற்றவர்களுக்கு நாம் பாதுகாப்பாக இருக்கணும். இப்போ இந்த கணேசபுரத்தில் நிறைய மக்கள் இருக்காங்க. அவங்களுக்கு ஏதாவது ஒரு உதவி தேவைப்பட்டா மற்றவங்க போகிறாங்களோ இல்லையோ, யார் முதல்ல போய் நிற்கணும்? நீங்கள் போய் நிற்கணும். அப்போ தான் இந்த சபையை அவங்க மேன்மைப்படுத்துவாங்க. அல்லேலூயா. நாம உள்ள உட்காந்து கையை தட்டி ஆவியில் நிரம்பி பாடுனா போதாது. அது நமக்குள்ள நம்ம பாடிக்கிட்டு தான் கர்த்தரை மகிமைப்படுத்துறோம். மற்ற இந்த ஜனங்களுக்கு நீங்க எப்படி பிரயோஜனமா இருக்கிறீங்க? இப்போ எங்க சபை எடுத்துக்கிட்டா, எங்க சபையில யாராவது இறந்து விட்டார்கள் என்று வைங்களேன், அவங்களுக்கு பெட்டி வாங்கிறதுக்கு அல்லது குழி தோன்றதுக்கு அடக்கம் பண்ணுறதுக்கு பணம் இல்லை, வாய்ப்பு இல்லை அப்படின்னா, நாங்கள் சபையிலேருந்து 2 பேரை அனுப்பி நீங்களே போய் செலவழித்து அவங்கள என்ன பண்ணுங்க, எடுத்து கொண்டு போய் வண்டியை பிடிச்சி அடக்கம் பண்ணிட்டு வந்துடுங்கன்னு அனுப்பிடுவோம். அப்போ இதெல்லாம் சபையானது பக்கத்தில் இருக்கக்கூடியவர்களுக்கு என்னது செய்யக்கூடிய ஒரு அதுதான். அந்த நாம் பாதுகாப்பாக இருக்கிறோம் மற்றவங்களுக்கு. அல்லேலூயா. யாருக்கோ விருந்து என்று நாம் இருக்கக்கூடாது. அவங்க இந்துக்களாக இருக்கலாம், முஸ்லீமாக இருக்கலாம், அவங்களுக்கு வாய்ப்பு இருக்கா, வசதி இருக்கா, செலவு பண்ணுறதுக்குள்ள வாய்ப்பு இருக்கா இல்லையா? நம்ம போகிற மாதிரி போயிட்டு ஆளுக்கு 10, 200, 100 நமக்கு தகுதிக்கு தகுந்த மாதிரி எல்லாத்தையும் நீங்கள் கொடுத்துட்டு வந்தீங்கன்னா இந்த சபையை அவர்கள் போற்றுவார்கள். இந்த சபை இந்த இடத்துல ஒரு கலங்கரை விளக்காக இருக்கும். அல்லேலூயா. எப்படி இருக்கும்? எங்கள் சர்ச்சை சுற்றிலையும் சில கேத்தலிக் ஃபேமிலி இருக்கு. அவங்க சொல்லுவாங்க, நம்ம சபையில் கூட இப்படி செய்யலையே, இந்த சபையில் குட் நியூஸ் மிஷன் சபையில் யார் இறந்தாலும் ஒரு உதவியற்றவர்களுக்கு உடனே உதவி செய்கிறாங்களே, அவங்க செலவழிச்சிடுறாங்களே, அப்போ இதெல்லாம் ஒரு சபை அப்படின்னு. அவங்க சபைக்கு இங்கே வரல, அவங்க இங்கே உள்ள மெம்பரும் கிடையாது. ஆனால் நாம் செய்கிறதை பார்க்கும் பொழுதே அவர்களுக்கு அது ஒரு பெரிய ஆச்சரியமாக இருக்கிறது. அதுக்கு தாங்க ஆண்டவர் உங்களை என்னை உப்பாக கர்த்தர் வைத்திருக்கிறார். அல்லேலூயா. அப்போ சபையில் நீங்கள் எப்படி இருக்கணும் சொல்லுங்க. இதெல்லாம் மற்ற நிறைய காரியங்கள் இருக்குது, அதை பேசுறதுக்கு நமக்கு இப்போ நேரம் இல்லை. ஆனால் உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் மற்றவர்களுக்கு எப்படி இருங்க? உப்பாக, சுவை தரக்கூடியதாக இருக்கணும். ஒரு ஆபத்தா, ஒரு கஷ்டமா, உடனே ஒரு காப்பியை போட்டுட்டு போகணும், ஒரு கஞ்சை போட்டு கொண்டு போய் கொடுக்கணும். ஆமென். ஒரு துஷ்டி ஆயிடுச்சுன்னா அவங்களுக்கு உடனே ஒரு தண்ணியை போட்டு கொடுங்க, ஒரு கஞ்சை போட்டு கொடுங்க, கொண்டு போய் பக்கத்தில் ஆறுதலாக இருங்க. அவங்க ரட்சிக்கப்படாதவங்க இருப்பாங்க, இந்துக்களாக இருப்பாங்க. ஆனால் நீங்கள் அதை செய்தீங்கன்னா உங்களுடைய மேன்மை கிறிஸ்து உங்களுக்குள் இருக்கிறார் என்பதை வெளிச்சமாக நீங்கள் மற்றவங்களுக்கு காட்ட முடியும். அல்லேலூயா. அதுக்கு தான் ஆண்டவர் நம்மளை இந்த உலகத்தில் எப்படி வச்சிருக்காரு? உப்பாக வைத்திருக்கிறேன். உங்களை எத்தனை பேர் நானும் இதை போல ஒரு உப்பாக இருக்கும்னு நீங்கள் வழங்குறீங்க, விரும்புகிறீங்க? கையை வைத்துங்க பார்ப்போம். ஆமென். எங்களை நேசிக்கிற நல்ல ஆண்டவரே உம்மை துதிக்கிறோம். இந்த சபையில் இருக்கிற இந்த அருமையான குடும்பங்களுக்காக ஸ்தோத்திரம்.
இன்றைக்கு அவர்களை நீர் கொண்டு வந்து இந்த உலகத்திலே மற்றவர்களுக்கு நாங்கள் ஒரு உப்பாக சுவை தரக்கூடியவர்களாக, பாதுகாக்கிறவர்களாக, ஆண்டவரே மற்றவர்களை கிறிஸ்துவுக்குள்ள கொண்டு வந்து குணமாக்குகிறவர்களாக, மற்றவர்களை சுத்திகரிக்கத்தக்கதான வழிகளை நடத்துகிறவர்களாக தேவன் இவர்களுக்கு கிருபை தர வேண்டும் என்று நாங்கள் செபிக்கிறோம். ஆண்டவருடைய தயவும் ஆண்டவருடைய கிருபையும் தேவனுடைய இரக்கமும் ஆண்டவரே இந்த குடும்பங்களோடு கூட இருப்பதாக. வந்த எல்லாரையும் கர்த்தர் ஆசீர்வதியும். கரங்களை உடைய சமூகத்தில் உயர்த்தி காண்பித்த அத்தனை பேர் மேலையும் ஆண்டவருடைய தயவும் இரக்கமும் கிருபையும் இருந்து ஒவ்வொருவரை ஆசீர்வதிக்கும்படி ஜெபிக்கிறோம். இயேசுவின் நாமத்தில் வேண்டிக் கொள்கிறோம் எங்கள் நல்ல பிதாவே. ஆமென், ஆமென். எல்லாருக்கும் சோத்திரம். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.